السلام عليكم. السلام عليكم. السلام عليكم. وعليكم السلام ورحمة الله وبركاته. பார்ப்போம் லேட் ஆகிட்டு என்ன பேப்பர் மார்க்கிங் போகுது லேட் இப்போ வந்த நான் கொஞ்சம் நேரத்துக்கு முதல் நான் லேட் கொஞ்சம் ஓகே கொஞ்சம் ஏர்லியாகவும் இன்றைக்கு முடிக்க வேண்டி வருப்பா நம்ம செஞ்சுட்டு போவோம். இப்போ நாங்கள் இதுவரைக்கும் 21ஆம் நூற்றாண்டு கல்வியினுடைய பின்னணியை பற்றி பார்த்தோம். அப்படிதானே? 21ஆம் நூற்றாண்டு கல்வி பின்னணிகள் அதில் வகுப்பறை போன்ற விடயங்களை பற்றி நாங்கள் பார்த்தோம். இன்றைக்கு பார்க்க போகிறது நாங்கள் 21ஆம் நூற்றாண்டை பற்றி நகர வேண்டும். இப்போ இலங்கையில் நீங்கள் எல்லாரும் டீச்சர்ஸாக இருக்கிறீங்க. இலங்கையில் தற்போது கலைத்திட்ட மாற்றம் இடம்பெற்றிருக்கிறது. ஏற்றுக்கொள்றீங்களா? கலைத்திட்ட மாற்றம் இடம்பெற்று இப்போ 2026ஆம் ஆண்டுலேருந்து அதை நடைமுறைப்படுத்த போகிறாங்க. அப்படித்தானே? என்னென்ன வகுப்பு நடைமுறைப்படுத்த போகிறாங்க? 1 to 1க்கும் 6க்கும். ரைட், 1க்கு 6. உங்களுக்கு செமினாருக்கு யாரும் போறீங்களா? ஐடி செமினாருக்கு பேசப்பட்டது. ஐடி செமினார் நடக்குது. ஓகே, எனக்கு சொல்லுங்க என்னடா இதோட சேர்ந்த ஒரு விஷயம் தான். இந்த 21ஆம் நூற்றாண்டும் இந்த சீர்திருத்தமும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக இருக்கிறது. ஏனண்டா எங்களோட கல்வி முறை, எங்களுடைய கல்வி முறையினுடைய பிரச்சனை என்னன்னு சொன்னா, எங்கட காலத்துக்கு பொருத்தமான கல்வி முறை இல்லாம பிள்ளைகளுக்கு ஏதோ ஒரு வகையில நாங்க சில சான்ஸுகளை கொடுத்து படிக்கிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பை கொடுத்து ஏதாவது ஒன்றை செஞ்சுட்டு போறதுக்கு கொடுக்குறோமே தவிர உலகத்தினுடைய போக்குக்கு ஏற்ப இருக்கிற கல்வி முறைமே நாங்கள் பின்பற்றோம் இல்லை. இப்போ இலங்கையில நாங்க கடைசியாக கல்வி சீர்திருத்தம் ஏற்பட்டது எப்ப கல்வி சீர்திருத்தம் ஏற்பட்ட கடைசியா? 2015. 2015. அப்ப எத்தனை வருடங்கள் கடந்து விட்டது? 8 வருஷத்துக்கு ஒருக்கா கல்வி சீர்திருத்தம், கல்வி கலைத்திட்டம் மாறணும் தானே சார்? 8 வருஷத்துக்கு ஒருக்கா மாறணும். ஆனா 10 வருடங்கள் ஏன்னா அந்த கோவிட் அதெல்லாம் வந்து சுட்டி அந்த இதனால வந்து கல்வி சீர்திருத்தம் கலைத்திட்ட மாற்றம் பெறல தானே சார்? பெறல. ஆனால் இலங்கையில இதுகால வரையில நடைமுறைப்படுத்தப்பட்ட கல்வி ஒரு பகுப்பாய்வு செய்யப்பட்ட கல்வி முறைமே அல்ல. பகுப்பாய்வு என்றால் இலங்கையினுடைய தேவைக்கேற்ற முறையில இந்த கல்வி முறை ஒழுங்குபடுத்தப்படவில்லை. ஏதோ இவங்களுக்காரு மாணவர்களுக்கு கல்வி புகட்டுவதாகவும் அவர்களுக்கு ஒரு எக்ஸாம் பாஸ் பண்ண வைக்கிறதாகவும் பரீட்சை மையமானதுமான ஒரு கல்வி முறை இலங்கையில் இருக்கிறது. அந்த கல்வி முறைமையில நாங்களும் ஈடுபட்டு கொண்டு போனமே தவிர எந்த ஒரு கலை திட்ட மாற்றம் அண்மையில நடைபெற்றது 2007ஆம் ஆண்டு ஒரு கலை திட்ட மாற்றம் நடைபெற்றது. முழுமையான தோல்வியுடன் முடிவடைந்தது. 2015ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தப்பட்ட கலை திட்டம் 2007ல இருந்த கலை திட்டத்தினுடைய குறைபாடு நீக்கி அதுல மிகவும் ஃபெயிலியரானத ஒரு அளவுக்கு ஒரு பழைய நிலைமையை கொண்டு வர கலை திட்டமா தான் இருந்துச்சு. புதிய கலை திட்டம் அல்ல. ஆனால் 2026 அறிமுகப்படுத்தப்பட போன்ற கலை திட்டம் இப்ப நவீன தற்கால உலகம், குளோபல் வில்லேஜ், பூகோள
நாமம் எனப்படுகின்ற எண்ணக்கருக்களுக்கு அடிப்படையாக கொண்ட ஒரு கலை திட்டமாகத்தான் கலை திட்டமுறை அறிமுகப்படுத்தப் போகின்றார்கள். அதன் அடிப்படையில கல்வி சீர்திருத்த மாற்றங்களும் இடம்பெறப் போகிறதுன்னு சொல்றாங்க. ஆனால் நிறைய சவால்கள் எமது நாட்டில் இருக்கிறது. என்ன சவால்? எமது மக்கள் விருப்பம் இல்லை இந்த நாடு முன்னேறணும். 2:30 மணிக்கு பாடசாலை ஆக்கணும்னு போர்க்கொடி தூக்குறதுக்கு இப்ப நான் நினைக்கிறேன் அண்மையில ஒரு போர்க்கொடி தூக்கப்படும். 50 நிமிடங்களை பாடம் வேலை ஆக்கணும்னு போர்க்கொடி தூக்கப்படுது. அப்ப என்னத்தை எதிர்பார்க்கிறாங்க அந்த டீச்சர்ஸும் கல்வியில் இருக்கிற கல்வி புலத்தில் இருக்கிற அதிகாரிகளுக்கும் என்ன தேவையாக இருக்கிறது? நாம சொல்லுவோம் ஓப்பனா கதைப்போம். அவங்களோட நோக்கம் என்னத்தை அவங்க சொல்றாங்க. நீங்களும் ஒரு டீச்சர், நாங்களும் கல்வி புலத்தில் பணியாற்றி கொண்டிருக்கிறோம். டீச்சர்ஸை உருவாக்குறதுல என்ன இப்போ சரி உங்களோட அனுபவத்தில் நீங்க என்ன சொல்றீங்க? உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இதை வச்சுதான் நான் இந்த இதுல நாம கலந்துரையாட போவோம். 21ஆம் நூற்றாண்டு கல்வியும் இந்த கல்வி சீர்திருத்தமும் இப்ப இருக்கிற புதிய போக்கு எங்களுக்கு தேவையா இல்லையாங்கிறத பத்தி நாங்க கதைக்க வந்திருக்கோம். சொல்லுங்க. இப்ப இருக்கிற கல்வி போக்கு வந்து இப்ப 2026ல வந்து நல்ல ஒரு கல்வி கலை திட்டம் தான் கொண்டு வரப்பட்ட மொடியூல் சிஸ்டம். ஓம். ஏன்னா நாங்க அதை பயிற்சி கொடுக்கறதுக்குள்ள அந்த மொடியூல்ஸ்லயே பயிற்சி எல்லாம் வார அதெல்லாம் பிள்ளைகளுக்கு வந்து ஈஸியும் தான் விளங்கிக்கிற தன்மையும் கூடுதலா காணப்படுற. சரி, இது இப்ப நான் என்னுடைய கேள்வி முதலாவது விடயம் நீங்க சொன்ன மாதிரி இது நல்ல கருத்தை நீங்க தெரிவிக்கிறீங்க. வெரி குட். அப்ப எங்களுக்கு இது கட்டாயம் தேவையானதா இல்லையா? அப்ப இந்த டீச்சர்ஸ் யூனியன்கள் இதை எதிர்க்கிறாங்க. இப்படி ஒரு கலை திட்டம் மாற்றம் போய் இது ஒரு ஃபெயிலியராக முடிவடைய போகிறது. மற்றது இந்த நேரங்களை கூட்டுறது வேஸ்ட். பாடசாலை நேரத்தை கூட்டுறோம், டைம் பீரியட் ஒரு கிளாஸுக்கான பீரியட்டை கூட்டுற வேஸ்ட்டுங்கிற பல கருத்துக்கள் நிலவுகிறது. இப்போ உங்களோட கருத்துப்படி இந்த மாற்றங்கள் இடம்பெற வேண்டுமா அல்லது பழைய முறை நல்லமா? சார் மாற்றம் இடம்பெற நல்லா. ஆனா எங்களுக்கும் ஒரு கஷ்டம் என்னன்னா சார், நாங்க தூர ஸ்கூல் போற ஆட்கள். அதால நாங்க மார்னிங் 4:30க்கு போனா ஈவினிங் 4:30 தான் வந்து சேர்றேன். இப்ப 1:30க்கு விட்டுறதாலே இப்ப லேட் ஆயிட்டு இன்னும் கொஞ்சம் எங்களுக்கு லேட் ஆறதானே சார். அதால மிச்சம் சாத்தியக்கூறும் குறவு தானே. நிறைய டீச்சர்ஸ் மாதிரி முறை வந்து தூரத்துக்கு தான் போட்டிக்கிறாங்க. இப்படி ஒன்று செய்தா நாங்க இப்போதைக்கு ஸ்டார்ட் பண்ணி இப்போ பயணிக்கிறோம். இப்போ உங்களுக்கு இப்போ சில ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக திடீர்னு செய்ய முடியாது. சில பாடசாலைகளில் எதிர்காலத்தில் சில மாற்றங்களை எதிர்பார்க்குறாங்க. என்னென்னா மிக பின்தங்கின ரிமோட் ஏரியாவில் இருக்கிற பாடசாலைகளை கொஞ்சம் அந்த அண்மையில் இருக்கிற நகரங்களில் உள்ள பாடசாலையோட அந்த மாணவர்களை ஷிஃப்ட் ஆக்கி அந்த பாடசாலையை டெவலப் பண்ணி அவங்கள டிரான்ஸ்போர்ட் எதிர்காலத்தில் கொடுக்குறேன். ஒரு வசதியான இடத்துல தான் இனி பாடசாலைகள் அமைஞ்சிருக்கும். அந்த அந்த பிரதேசம் டெவலப் ஆக மட்டும். இப்போ உதாரணமாக ஒரு கொஞ்சம் ஒரு பின்தங்கின ஒரு மிக பின்தங்கின கிராமத்தில் இருக்கிற ஒரு பாடசாலையில் இது 30 பிள்ளைகள் இருக்கிறாங்க. பிரைமரி ஸ்கூல். அப்போ 8 டீச்சர்ஸ் ஒரு பிரின்சிபல். 30 பிள்ளைக்கும் 8 டீச்சர்ஸுக்கு சம்பளம் கொடுத்து அவ்வளவு வேலைகளையும் செய்து ஒரு வகுப்பில் 6 பிள்ளைகளை வச்சுட்டு இருக்கிறத விட அந்த பிள்ளைகளை அங்கேருந்து வெளியேற்றி டிரான்ஸ்போர்ட்டை கொடுத்து காலையில் ஏர்லியாக வரைக்கும் ஒரு 15 நிமிடத்துக்குள்ளே 20 நிமிடத்துக்குள்ளே டவுனுக்குள்ளே வந்துடலாம் அண்மை நகரத்தை அண்மித்த பகுதிகளுக்கு. அப்போ டீச்சர்ஸ் என்ன செய்கிறாங்கன்னா 3 கிலோமீட்டர் உள்ளுக்கு காட்டு பாதை வழியாக நடந்து போகிறாங்க. இலங்கையில் இன்னும் இருக்குது. அதுகளை தவிர்த்து கொஞ்சம் ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஒன்று செய்யலாம். நீங்கள் சொல்கிற நியாயங்கள் மிக ஒரு சிக்கலான விடயங்கள் தான். ஆனால் ஏதாவது ஒரு பாயிண்ட்ல நாங்கள் மாற்றங்கள் ஆரம்பிக்காம இல்லை எங்களுக்கு கஷ்டம் 1:30 மணியோட பாடசாலையை மூடுங்க, 8 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க 7:50க்கு இந்த பாடங்களை இப்படியோ நாம பரீட்சை நடத்திட்டு இருப்போம். இந்த நாடு இனி ஒரு பக்கமும் எங்களுக்கு எந்த முன்னேற்றத்தையும் நாங்கள் இந்த நாட்டில் எதிர்பார்க்கல.
அது உலக நாடுகள் எங்கள்னால முன்னேறட்டும் இல்லாட்டி பின்னடையட்டும், எங்களுக்கு அதை பற்றி கவலை இல்லை என்ற ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒன்று எங்களுக்கு தேவையில்லை என்று சொல்றதுல பிரச்சனை இருக்கிறது. இப்ப நாங்க தீர்வுகளை மையப்படுத்துற நேரம் உங்களோட கருத்து மிக நியாயமானது. ஏன்னா எங்களுக்கு தார சலரி ஒரு ஒரு 1 lakhக்கு உட்பட்ட சலரி அப்படித்தானே வேறும் என்ன ஒரு கிராஜுவேட்டுக்கு ஒரு 1 lakhக்கு உட்பட்ட சலரி தானே வேறும் எதுக்கொள்ளுங்களா? ஹலோ, கேக்குதா? நான் கலைக்கிற கேக்குதா? ஓ சார். அப்ப ஒரு 1 lakhக்கு உட்பட்ட சலரி தானே எங்களுக்கு வேறும். ஓ சரி. அந்த சலரி டிரான்ஸ்போர்ட்டையும் சார் கொடுத்து கேக்குது. நாங்க ஒரு ஒரு ஓ இவ்வளவு கஷ்டப்பட்டு எங்களால வாழ சரி மாறி இப்ப ஃபியூச்சர்ல நாங்க இப்ப இன்றைக்கு இல்லை, பட் நாங்க ஏதோ ஒரு வாயில இப்போ உங்களுக்கு ஒரு ½ தான் நாங்க கூட்டுற பிளான் இருக்குது. 1:30 2 மணி ஆக்க போறோம். இப்போ நீங்க வாரது கூட்டு மொத்தமா கூட பஸ் ரோட்டுக்கு எல்லாம் போய் வந்தாலும் ஒரு 15 நிமிஷம் தான் கூட போகுது. இந்த நிலையில நீங்க வந்து மெதுவா கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக உங்களோட நிலைகள் மாற்றமடைஞ்சு உங்களோட பிரதேசம் முன்னேறி உங்களுக்கு போக்குவரத்து டெவலப் ஆகி நீங்கள் இப்போ 2 ஹவர்ஸில் போகிற பயணத்தை நாங்கள் ஒரு ½ போகக்கூடிய மாதிரி ஒரு ஒரு எதிர்காலத்தை நோக்கிய பயணங்கள் இப்போ நாளைக்கு நடக்கிற விஷயத்தை நான் கதைக்கவில்லை. இப்போ சிங்கப்பூரில் உங்களுக்கு தெரியும் லீக்வானின், நான் அடிக்கடி சொல்கிற உதாரணம், நீங்கள் ஹிஸ்ட்ரியை வாசிக்கலாம். லீக்வானின் சிங்கப்பூர் எங்கே இருக்கிறது? எந்த நாட்டுக்கு பக்கத்துல? சிங்கப்பூர் எந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்குது? சிங்கப்பூர் எந்த நாட்டுக்கு பக்கத்துல இருக்குது? யாராவது? மலேசியா. என்ன போர்டர் எது? சிங்கப்பூர் ஒரு போர்டர் எது? சிங்கப்பூருடைய ஒரு போர்டர் எந்த நாடு சொல்லுங்க. மலேசியா. மலேசியா. அந்த மலேசியாவினுடைய ஒரு பகுதி தான் சிங்கப்பூர். பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கொலனைஸ் பண்ணி இலங்கையை எப்படி நாங்க காலனித்துவ நாடாக வைத்திருந்தோமோ அதே போல சிங்கப்பூரையும் வைத்து அது ஒரு மாநிலம் மாதிரி வச்சு கொண்டு வந்தவங்க பிரிட்டிஷ்காராக விட்டுட்டு போயிட்டான் சுதந்திரத்தை கொடுத்துட்டு. அப்ப போன உடனே இவங்களுக்கு மலேசியா சொல்லிச்சு எங்களுக்கு சிங்கப்பூர் வேணாம், எங்களுக்கு சிங்கப்பூரை எங்களால பரிபாலிக்க முடியாது, நாங்கள் அதை செப்பரேட் பண்ணி விடுறோம், நீங்க வேறொரு நாடாக மாறிக்கொள்ளுங்க. ஆனால் சிங்கப்பூர்ல எந்த விதமான வளங்களும் கிடையாது. சிங்கப்பூர்ல எந்த விதமான ஒரு வளமும் இல்லாத ஒரு வெறும் கட்டாந்தரையாகத்தான் இந்த சிங்கப்பூர் இருந்தது. ஆகவே அவர்களுக்கு ஒரு பெரிய தலையடியான ஒரு பிரச்சனை இருந்தது. என்னென்றால் சிங்கப்பூரை நாங்கள் வச்சுக்கொண்டு என்ன செய்கிறோம்? அப்போ அந்நேரம் லீ குவானின் தான் அந்த சிங்கப்பூரினுடைய ஒரு ஆட்சியாளராக இருந்தார். அவர் மக்களை கூப்பிட்டு பேசினார். மக்களே, எங்களுக்கு ஒரு வெறும் தரிசு நிலம் போன்ற எந்த பயனுமற்ற ஒரு இதைத்தான் இவர்கள் தந்திருக்கிறார்கள் நிலத்தை. ஆனால் நாங்கள் ஒரு தனி நாடாக சுயமாக நின்று இந்த நாட்டிலே நாங்கள் முன்னேற வேண்டும். இந்த சிங்கப்பூர் பிராந்தியம் ஒரு மாநிலமாக இருந்த சிங்கப்பூர் பிராந்தியம் ஊழலிலே உச்சகட்டத்தில் இருக்கிறது, முதலாம் நம்பர்ல இருக்கிறது, மிக பின்னடைவான நிலையில் காணப்படுகிறது. எங்களுடைய வாழ்க்கை மிக பின்னடைந்திருக்கிறது. எனவே இதை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் அழுது கூறினார், நான் இதை முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய ஒத்துழைப்பு தேவை. என்னவென்றால் ஊழல் நீங்கள் செய்யக்கூடாது, அது முற்றுமுழுதாக தவிர்க்கப்படும். அதையும் விட முக்கியமான விஷயம், நீங்கள் கல்வி கற்க வேண்டும். அதற்கான வாய்ப்புகள் படிப்படியாக ஏற்படுத்தப்பட வேண்டும். உங்களுக்கான கல்வி வாய்ப்புகளை நான் ஏற்படுத்துவதற்கான முழு முயற்சி செய்வேன். நீங்கள் ஊழல் செய்யக்கூடாது. நீங்கள் ஒத்துழைப்புடன் எங்களுக்கு கல்வியை கற்று இந்த நாட்டை முன்னேற்ற உதவ வேண்டும். இதான் அவருடைய வேண்டுகோள். அந்த காலப்பகுதியில் இலங்கைக்கு வருகிறார். இலங்கைக்கு வந்து சொல்லுகிறார், கொழும்பிலே நான் ஒரு காலத்திலே இந்த சிங்கப்பூரை இந்த கொழும்பு போன்ற ஒரு நகரமாக மாற்றி விடுவேன்
என்று கூறுகிறார். இது 1900, நான் நினைக்கின்றேன், எனக்கு அந்த சரியான ஆண்டுகள் தெரியாது, ஒரு 60 அப்படியான 70 அப்படிப்பட்ட காலமாக இருந்திருக்கு. எனக்கு சரியா டேட் காலம் தெரியாது. அப்படி கூறியிருக்கிறார். அப்ப அதன் பின்னர் அவர் அவர் தன்னுடைய பணியை ஆரம்பித்தார். என்ன செய்திருப்பார்? அப்ப மக்கள்கிட்ட சொன்னா, நீங்க கல்வி கற்க வேண்டும், ஊழலை இல்லாத ஒழிக்க வேண்டும், மீதி விடயங்களை நான் பார்த்துக் கொள்வேன் சொன்னார். அப்ப சொல்லுங்க, அவர் என்ன செய்தார்? உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன செய்தார் உடனடியாக? இந்த வரலாறு தெரியாட்டி நாங்க அந்த நாட்டுல இது செய்யல. என்ன செய்தார் அவர்? சொல்லுங்க. என்ன செய்தார்? இந்த நாட்டை முன்னேற்றத்துக்கு என்ன செய்தார்? கல்வி முறையில மாற்றத்தை கொண்டு வந்தார். இங்கிலீஷ் எஜுகேஷனை டெவலப் பண்ணார். மேத்ஸ் எஜுகேஷனை டெவலப் பண்ணினார். ஊழலை கல்விய முன்னேற்றத்துக்கான பாடசாலையில் ஆரம்பிச்சோன்னு ஊழலை இல்லாமல் செய்ததுக்குரிய அனைத்து முயற்சிகளை மேற்கொண்டு ஊழல் செய்தவர்களை சிறையில் அடைத்தார். ஊழல் செய்தவர்கள் அனைவரையும் சிறையில் அடைத்து சட்டங்களை உருவாக்கி அந்த நாடு இன்று கல்வி முறையிலே உச்ச கட்டத்தை அடைந்த மிக மேத்தமெட்டிக்ஸ் எஜுகேஷன்ல நம்பர் 1 உலகத்திலே வேர்ல்ட் ஸ்டாண்டர்டுக்கு கல்வி முறை மாற்றப்பட்டுள்ளது. அது 6 மாதங்களில் இடம்பெறவில்லை. இவன் 1 வருடத்தில் நடைபெறவில்லை. 5 வருடங்களில் நடைபெறவில்லை. கிட்டத்தட்ட நீண்ட கால மக்களினுடைய தியாகத்தின் பலனாகத்தான் இந்த கல்வி முறைமை மாற்றப்பட்டு நாடு வளர்ச்சி அடைந்தது. இப்ப எங்கட மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எங்கடாக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எங்களுக்கு ஒரு இதை ஸ்டார்ட் பண்ண வேணாம், எங்களால மாற்றத்துக்கு போக இயலாது, எங்களால கொஞ்சம் தியாகம் பண்ணலாம், நாங்கள் இந்த நாட்டு முன்னேற்றத்துக்காக எங்களை கொஞ்ச நாளைக்கு நாங்கள் கஷ்டப்படுகிறோம் என்கின்ற மனோபாவம் எங்களிடத்துல இல்லை. நாங்கள் எதை விரும்புகிறோம்னா, இப்போதார எங்களுக்கு கிடைக்கின்ற சம்பளம் 1,00,000 ரூபாயோ 80,000 90,000 ரூபாய் தாராளமாக போதும். நாங்கள் ஏதோ குடித்து தின்று பாடசாலைக்கு போய் சும்மா எங்களுக்கு ஒரு அளவுக்கு ஏதுமானது செய்து கொண்டு போகிறோம். காலகாலமாக இது நடக்கிற மாதிரி இப்பயும் நடந்தேறி போகும். ஏன் நாங்கள் சிரமப்பட வேண்டும்? எங்களுக்கு ஒன்றுமே தேவையில்லை, இந்த நாடு முன்னேறாட்டி பரவாயில்ல, நாங்கள் இப்போ இருக்கிறது எங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கு, இந்த மனோபாவத்தில் இருக்கிற ஆட்கள் தான் இருக்கிறாங்க. இந்த நாடு முன்னேற வேண்டுமா இருந்தால் நாங்கள் கொஞ்சம் சிரமப்படணும். விட்டு வெளியே போய் வாரது லேட்டாகும். பஸ் எல்லாம் உடனடியாக நாங்கள் பஸ்ஸில் எங்களுக்கு மாற்றங்களை செய்ய முடியாது என்று இப்ப எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். சில நேரம் கலைத்திட்ட மாற்றம் பாசிட்டிவாகவும் வரல, நெகட்டிவாகவும் வரல, அது வேற கதை. ஏன் என்று சொல்லுங்க, ஏன் இந்த கலைத்திட்ட மாற்றம் ஃபெயிலியர் ஆகலாம் சொல்றது? இந்த கலைத்திட்ட மாற்றத்தில் இருக்கிற சவால்களை சொல்லுங்க. கலைத்திட்ட மாற்றத்தில் இருக்கிற சவால்களை சொல்லுங்க. என்ன சவாலை நாங்கள் எதிர்நோக்கி கொண்டிருக்கிறோம்? இது 21ஆம் நூற்றாண்டுல நோக்கி இது செய்யணும்னா நாங்கள் அதையும் கதைக்கணும். சொல்லுங்க, என்ன சவால்? வளப்பற்றாக்குறை. வளம் என்கின்ற போது ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளம் எங்களுக்கு பற்றாக்குறை. பௌதிக வளங்கள் பற்றாக்குறையாக, பாடசாலைகளில் உரிய வசதி இல்லை, மாணவர்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கற்பதற்கான வாய்ப்புகள் இல்லை. மொடியூலை கொடுத்துட்டு பிள்ளைகள் அந்த மொடியூல்ல வழங்கப்பட்ட விடயங்களை கையாண்டு செய்து பிராக்டிக்கலா பார்க்கறதுக்கான வளங்கள் இல்லை. அப்ப வளங்கள் இல்லை என்று சொல்லி இப்படியோ வச்சு கொள்வதா, அல்லது ஏதாவது ஒரு வகையில ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வளங்களை அதிகரித்து பாடசாலையை ஒரு நிலைக்கு கொண்டு வருவதா என்கின்ற வினா எழுகிறது.
நல்லா யோசிங்க. இந்த நாட்டில் நாங்கள் முன்னேற்றத்தை ஏற்படுத்தணும்னா இப்போ அதான் ஹரணி பிரதமர் அவர்கள் கூறுகிறார்கள். இந்தியா உங்களுக்கு தெரியும் தானே, இந்தியா பணக்கார நாடா ஏழையான நாடா? இந்த கேள்விக்கு நீங்கள் பதில் சொல்லுங்க. நான் சில கேள்வி எழுதுக்கிறேன், சொல்லுங்க. இந்தியா பணக்காரர்கள் உள்ள நாடா ஏழைகள் உள்ள நாடா? ஏழை உள்ள நாடு சார். ஏழை உள்ள நாடு. ரைட். கொஸ்டின் நம்பர் 1 ஓகே, ஆன்சர் ரைட். வேற யாரும் ஏதாவது மாற்று கருத்துக்கள்? மாற்று கருத்துக்கள்? அபிவிருத்தி அடைந்து கொண்டு வர நாடு. அபிவிருத்தி அடைந்து கொண்டு வர நாடு. ஓகே. அடுத்த கேள்வி. கல்வி முன்னேற்றம் அடைந்த நாடா கல்வியில மிக பின்தங்கி உள்ள நாடா? முன்னேற்றம் அடைந்து கொண்டு வர நாடு சார். முன்னேற்றம் அடைந்து கொண்டு வர நாம நினைச்சு கொண்டிருக்கிறோம். அதான் நம்மட நினைப்பதான். உண்மையிலே அபிவிருத்தி அடைந்து வருகின்ற நாடு, முன்னேற்றம் அடைந்து வருகின்ற நாடு என்று சொல்றதுல சில திருத்தங்கள் வரும். உலகத்தில் ஆக பெரும் 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 புள்ளிகளும் பணக்காரர்களும் இந்தியாவிலே இருக்கிறார்கள். பணம் படைத்தவர்கள் இந்தியாவிலே இருக்கிறார்கள். ஒன்று. இரண்டாவது, இந்தியாவில் இருக்கிறார்கள். உலகத்துல மாபெரும் மேதைகள், கல்விமான்கள், விஞ்ஞானிகள், அக்கவுண்டன்ட், வைத்தியத்துறை நிபுணர்கள், பொறியியலாளர்கள், விண்வெளி ஆய்வாளர்கள் இருக்கிற உச்சகட்டத்தில் இருக்கிற நாடுகள்ல இந்தியா ஒன்று. உச்சகட்டத்திலே முன்னேற்றம் அடைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் நீங்க உங்களால கற்பனை பண்ண முடியாத அளவுக்கு நிபுணர்களும் புலமையாளர்களும் இந்தியாவிலே இருக்கிறார்கள். நான் கொஞ்சம் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது இந்தியாவுக்கு போறதுக்கு, ஒரு ட்ரைனிங். அதனால சொல்றேன். எனவே நாங்கள் நினைப்பதை போன்று இந்தியா ஒரு எல்லா இடங்களும் பின்தங்கின ஒன்றுக்குமே ஆகாத ஒரு நாடு என்ற எண்ணக்கருவிலிருந்து நாங்கள் வினை கொள்ள வேண்டும். ஏனென்றால் இந்தியாவினுடைய 2 எக்ஸ்ட்ரீம், அறவே வசதி இல்லாதவர்கள் இருக்கிறார்கள், பெரிய கோடீஸ்வரனும் இருக்கிறார்கள். அறவே அல்பபெட் ஆனாவன்னா ஏபிசி தெரியாத, எந்த மொழியும் முறையாக கையாள தெரியாதவர்களும் இருக்கிறார்கள். உலக மேதைகளும் அங்கே இருக்கிறார்கள். ரெண்டையும் நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். ஆகவே எங்கேயாவது ஒரு இடத்துல நாங்க முன்னேற்ற வேண்டுமாக இருந்தால் ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்க வேண்டும். நாடு இந்தியா தன்னுடைய பட்ஜெட்ல ஸ்பேஸ் டெக்னாலஜி, விண்வெளி ஆய்வுக்காக நிறைய தொகைகளை ஒதுக்கி சந்திராயன் எனப்படும் இந்த சேட்டலைட்டை சந்திர மண்டலத்துக்கு ஏவினார். ஏவி அங்கிருந்து வெற்றி வாய் சொன்னார். அந்த சந்திராயன் போன நாள்ல, சந்திராயன் ஏவப்பட்டு வெற்றிகரமாக தரையிறங்குற அந்த நாள்ல மெட்ராஸ் பல்கலைக்கழக பேராசிரியர் ப்ரொஃபசர் வசந்தகுமார் எங்களோட வீட்டில் இருக்கிறார். நம்முடைய இலங்கையில எங்களோட வீட்டில் அன்று டினர் அவர். நான் கதைக்கிறவங்களுக்கு விளங்குதா? நான் கதைக்கிறது கேட்குதா? நான் பேசுவது ரைட். என்ன சொன்னேன்? இப்ப சந்திராயன் எனப்படுகிற செய்மதி எங்கே அனுப்பப்படுகிறது? எதுக்கு போனது சந்திராயன்? சந்திரனில் என்ன? நான் கதைக்கிற ஏதாவது விளங்குதா? எதுக்கு போனது சந்திராயன்? எதுக்கு போனேன்? எதுல தரையிறங்க போனது? ஹலோ, எல்லாரும் கேக்குதா உங்களுக்கு நான் பேசுற ஏதாவது? ஹலோ, கேக்குதா? கேக்குதுன்னா கொஞ்சம் ஓம் இல்லை என்றால் சொல்லுங்களேன். இப்ப என்னன்னா,
இப்போ உங்களோட வகுப்பறையில நீங்க என்ன கேட்டுக்கொண்டிருக்கிறீங்களா இல்லையான்னு நான் அவதானித்துக் கொள்ளலாம். ஆனால் ஆன்லைன்ல எனக்கு விளங்காது. நீங்க மைக் ஆஃப்ல இருக்கா அல்லது ஏதாவது கவரேஜ் இஷ்யூ வாங்குறது நீங்க ஓமண்டா தானே எனக்கு தெரியும். ஆகவே இந்த சந்திராயன்ல எங்களுக்கு புவி சந்திரனுடைய எப்போதும் தெரிகின்ற ஒரு பக்கம் தான் இருக்கிறது, ஒரு பக்கம் தெரியாது. அது மற்ற பக்கத்துல இருக்கும். பூமியை சுற்றி வலம் வந்தாலும் அது எங்கட பக்கத்துல இல்லாததால அது எப்போதுமே பின்பக்கத்துல இருக்கும். அந்த பின்பக்கத்துல அந்த சந்திராயன் போய் இறங்கியது. நான் இதேன் சொல்றேன்டா, ப்ரொஃபசர் வசந்தகுமாரன், பேராசிரியர் வசந்தகுமாரன் அவர்களுக்கு இருந்த மகிழ்ச்சி இருக்கிறது. அவருடைய மகளுடன் அவர் பேசிக் கொண்டிருக்கிறார் எங்களை வீட்டிலிருந்து. அவருக்கு வந்த மகிழ்ச்சி நான் மற்ற நான்ல காணல. நம்முடைய இலங்கையருக்கு அப்படி அந்த அளவுக்கு ஒரு உணர்ச்சி இருக்கும், உணர்வு இருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, அப்படி வாங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஆகவே இவை அப்படி ஒரு இது இல்லை. இப்ப நீங்க சொல்லுங்க, நான் சொன்ன கருத்துல என்னன்னா, இப்ப எங்கட நாட்டுல இந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வியை நோக்கி நாங்க எங்கேயாவது ஒரு இடத்துல ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லையா? ஏதாவது ஒரு பாயிண்ட்ல ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லையா? அவர் அதுக்கு பிரதமர் சொல்லியிருக்கிறார். இலங்கையினுடைய பிரதமர் அவர்கள் அவர்கள் கூறியிருக்கிறார், இந்தியாவில் டாய்லெட் இல்லாத மக்கள் மிக அதிகம். அவர்கள் எல்லாருக்கும் டாய்லெட் கட்டிவிட்டு தான் நாங்கள் விண்வெளி ஆய்வை தொடங்க வேண்டும் என்று இருந்தால், எல்லாருக்கும் டாய்லெட் கட்டித்தான் நாங்கள் தொழில்நுட்பத்தில் முன்னேற வேண்டும் என்றிருந்தால், இந்த நாட்டிலே எல்லா அபிவிருத்தி திட்டங்களும் உன்னதமான மிக பாரிய திட்டங்கள் எல்லாமே வறுமையை ஒழித்து விட்டு தான் தொடங்க வேண்டும் என்றிருந்தால், இந்தியா இன்னும் டாய்லெட் கட்டி முடிச்சிருக்காது. ஏற்றுக்கொள்றீங்களா? நான் கதைக்கிறது விளங்குதா உங்களுக்கு? கேக்குதான்? ஓ சார். எனவே இப்ப உங்களோட பிரச்சனை நியாயமானது தான். ஆனால் நாங்க ஏதோ உங்களோட பிள்ளைகள் என்னண்டா, எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எங்களோட இப்ப உங்களுக்கும் இப்போ ஃபேமிலியோட ஷிஃப்ட் ஆகக்கூடிய ஸ்கூலுக்கு பக்கத்தில் போகக்கூடிய ஒரு வசதி வாய்ப்புள்ள நிலைமை ஒன்று இருக்குமா இருந்தால் உங்களுக்கு எந்த ஸ்கூலில் வேலை இது பிரச்சனை இல்லை. ஆனால் மிக பின்தங்கின பாடசாலையில் படிப்பிக்கிற ஒரு டீச்சருக்கு தான் ஒரு 3-4 ஹவர்ஸ் ட்ராவல் பண்ண போக வேண்டிய தேவை உள்ள ஒரு டீச்சருக்கு தன் பிள்ளைகளையும் பார்க்கணும், பிள்ளைகளை பாடசாலைக்கு அனுப்பணும், கணவனுக்கு உரிய தொழில் நிலைமையில் இருக்கிறது அவர் அதை பார்க்கணும், ஒரு குடும்பத்தை பராமரிக்கணுங்கிற ஒரு டீச்சிங்கில் உள்ள ஒரு டீச்சருக்கு இது மாபெரும் சவால். அதுதானே உங்களோட கருத்து? அப்படிதானே? ஆனால் இப்போது நீங்கள் கொஞ்சம் தியாகம் பண்ணி ஒரு பிரயோசனமும் இல்லாம நீங்க காலையில 4 மணி கிளம்பி போய் 4:30க்கு வீட்டை வாரீங்களா இல்லையா? இப்ப அப்படித்தானே வாரீங்க உண்மையா? அதாவது இந்த நாட்டுல எந்த முன்னேற்றம் இல்லாத ஒரு கல்வி முறையை வச்சுக்கொண்டு நீங்க கற்றல் கற்பித்தல்ல ஈடுபட்டு கொண்டு தானே பாடசாலைகளுக்கு போயிட்டு வாரீங்க. ஏற்றுக்கொள்றீங்களா மனப்பூர்வமா? ஓ சார். ஆனா இன்னும் நீங்க இப்பதான் போய் சேர்ந்த ஒரு ஸ்கூல்ல பின்தங்கின ஸ்கூல்ல போய் சேர்ந்த ஆளுண்டா இன்னும் 8 வருடங்கள் நீங்க அங்க இருக்கத்தானே வேணும். அப்படிதானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க.
அப்ப நாங்க இப்ப நீங்க இந்த நீங்க இந்த காலையில ஏர்லியா போய் 4:30 வர எந்த ஸ்கூல்னு சொல்லுங்க, எவ்வளவு தூரத்தில் இருக்கிற உங்களோட வீட்டுல இருந்து? சார் அப் எவ்வளவு அண்ட் டவுன் தூரத்துல? 180 கிலோமீட்டர் சார். எத்தனை? 180 கிலோமீட்டர் சார். 180 கிலோமீட்டர். உங்களுக்கு அங்க போய் செட்டில் ஆகினீங்களா? ஏலா சார். மிக பின்தங்கின ஸ்கூலா? ஆகவே பின்தங்கிய ஸ்கூல் சார். ரைட், ஓகே. இப்ப எவ்வளவு காலம் நீங்க அதுக்கு போய்? இப்போ 1.5 years ஆகுது சார். இன்னும் 7.5 வருஷம் அந்த ஸ்கூல்ல இருக்கணும். ஏற்றுக்கொள்றீங்களா? இல்ல 5 வருஷம் சார் எங்களுக்கு. ரைட், ஓகே. 5 வருஷம், ஓகே. அப்ப இன்னும் 3.5 வருஷம் இருக்கணும். ஏற்றுக்கொள்றீங்களா? சார். சம்டைம் அங்க ஒரு ஆள் இல்லைன்னா இன்னும் ஒரு 2 வருஷம் சேர்த்து இருக்கணுங்கிறது உங்களுக்கு தெரியுமா? சார். உங்களை விடுவிக்க மாட்டாங்க. நான் சொல்ற இந்த பாயிண்ட்களை விளங்கிக் கொள்ளுங்க. எனவே ஏதாவது ஒரு வகையில நாங்க எங்கேயாவது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு 3 வருஷம் தியாகம் பண்ணி இந்த நாட்டுல முன்னேற்றத்துக்காக வளங்கள் அதிகரிச்சு இப்ப என்ன செய்ய போறாங்கன்னா, அவரோட பிளான் அது தெரியாது, இறைவன் அறிவான். அவரோட பிளான் என்னன்னா, கொஞ்சம் வளங்களை அதிகரிச்சு ஒவ்வொரு ஸ்கூலையும் டெவலப் பண்ணி போக்குவரத்துகளை விசாலமாக்கி அந்தந்த பிரதேசத்தில் இருக்கிறார்கள் அந்தந்த பிரதேசத்துல பணியாற்றுறதுக்கான வசதி வாய்ப்புகளை கொஞ்சம் திடீர்னு இல்லை, நாளைக்கு இல்லை, ஒரு 2 years 3 yearsக்குள்ள ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்து இந்த நாட்டை கல்விப்புலத்துல முன்னேற்ற நேரம் நாடு முன்னேறி உங்களுக்கும் ஒரு 3 லட்சம் ரூபாய் சம்பளம், 2.5 லட்சம் ரூபாய், 250,000, அதாவது 2.5 lakhs சம்பளம், நல்ல வசதி வாய்ப்பு, வேற வேற நிறைய ஃபெசிலிட்டிஸ் உங்களுக்கு தந்து போக்குவரத்து வசதியில் ஹைவே உருவாக்கி இப்படி ஒரு டெவலப்மெண்ட்டை நோக்கி நாங்க ஒரு ஒரு நீண்ட கால போக்குல போற நேரம் 2 நன்மைகள். ஒன்று, நாங்களும் ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள மீண்டு விடுவோம். பட் எங்களோட சந்ததியும் நல்லா இருக்குமா இல்லையா? ஏன் இதை நான் கூறுறேன்டா, நான் சின்ன வயசிலிருந்து இந்த நாட்டுல பிறந்து நீங்க எந்த விதமான ஒரு ஒரு இன்பத்தையும் தொழில் இப்ப எனக்கு 33 வருடங்கள் சேவை காலம் அரசு சேவையில் நான் அனுபவித்தது இந்த அரசு சேவையிலிருந்து அந்த மகிழ்ச்சியாக தாராளமாக நாங்க அனுபவிச்ச விடயங்கள் எதுவும் இல்லை. ஒரு கவர்மெண்ட் சர்வன்ட் சொல்லி எங்களுக்கு தரப்பட்ட வசதி எதுவும் இல்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்றீங்களா? ஏற்றுக்கொள்கிறீர்களா? ஹலோ, கேக்குதா? கேட்டா ஓம்னு சொல்லிடுங்க. எனக்கு தெரியாது உங்களுக்கு கேக்குதான். உங்களுக்கு நான் சொல்றதை நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? அதே நேரம் இதே நிலை தானே நீங்களும் டீச்சிங்கில் இன்னும் 30 வருஷம் இருந்தாலும் தொடர போகுது இந்த நாட்டில். அதை விரும்புறீங்களா? எங்கேயாவது மாற்றம் கொண்டு வந்து இந்த நாட்டில் எங்கேயாவது தொடக்க புள்ளியில இந்த நாடு மாற்றம் அடைய வேண்டும் விரும்புறீங்களா? அது என்னுடைய கேள்வி. எனவே நாங்க கொஞ்சம் கஷ்டப்படாம ஒத்துழைக்காம மாற்றம் பெறக்கூடாது, இது போல அது போல என்று விமர்சனம் செய்து 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 இதே பழமையான நிலைமையை நாங்கள் கொண்டு வரதுக்கு போகவில்லை. ஏனென்றால் உலகம் இன்று 21ஆம் நூற்றாண்டு கல்வி என்பது, நீங்க ஃபாரின் போனாக்கள் இதில் இருப்பீங்க, சிலர் ஃபாரின்ல போன வாய்ப்பு கிடைச்சாக்கள் 1-2 பேர் இருக்கலாம். அங்க இருக்கிற வசதி வாய்ப்புகள், அங்க இருக்கிற போக்குவரத்து, அங்க இருக்கிற நவீன தொழில்நுட்பம் எப்ப இந்த நாட்டில் நாங்க அனுபவிக்கிறோம் என்கின்ற விநாயகத்தில் இருக்குது. எனவே 21ஆம் நூற்றாண்டு கல்வி என்பது எங்களுடைய இந்த சமூக பொருளாதார நிலைமையிலே மாற்றத்தை தர வேண்டும். எங்களுடைய பிள்ளைகள் வெறுமனே ஒரு பட்டப்படிப்பை முடிக்கின்றவர்களாக, ஒரு சர்டிபிகேட் கோர்ஸை முடித்துக் கொண்டு இருப்பவர்களாக, ஒரு டிப்ளோமா வைத்துக் கொண்டு வெறுமனே இருப்பவர்களாக அல்லாது, அவர்கள் கற்கின்ற ஒவ்வொரு பாடமும் ஒவ்வொரு படிப்பும் பாடசாலை கல்வியும் அதற்கு அப்பாற்பட்டு பாடசாலை விட்டு வெளியே செல்கின்ற கல்வியும் அவர்களை வளப்படுத்துவதோடு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்கும் இந்த நாடு சிறப்பாக அமைவதற்கும் அவருடைய பங்களிப்பு வேண்டும். துரதிர்ஷ்டவசமாக எத்தனையோ பில்லியன் கணக்கில் பல்கலைக்கழகங்களுக்கும்
கல்வி நிறுவனங்களுக்கும் செலவழித்து நாங்கள் உருவாக்குகின்ற இந்த படித்தவர்களை வெளிநாடுகளிலே எந்த விதத்திலும் அவர்கள் சேர்க்கிறார்கள் இல்லை. இங்கிருக்கின்ற பொறியியலாளர்களுக்கு இங்கிருக்கின்ற என்ஜினியர்ஸ்மாருக்கு வெளிநாடுகளிலே இருக்கின்ற பணி இந்த சின்ன மெஷினரி அதெல்லாம் கிளியர் பண்ணுற அப்படி வேலைகளை தான் கொடுக்குறார்கள். இவர்களை பொறியியலாளர்களாக அங்கே ஏற்றுக்கொள்கிறார்கள். இங்கு செல்கின்ற மருத்துவர்களை கூட அவர்களுடைய கோர்ஸை முடித்து அங்கே நீங்கள் படித்து அங்கே சிட்டிசன் எடுத்து அந்த நாடுகளில் கனடா, இங்கிலாந்து போன்ற நாடுகளில் இருந்தால் தவிர ஏற்றுக்கொள்கிறாங்க. ஏனென்றால் நாங்கள் வேர்ல்ட் சிட்டிசனுக்கு, உலக பிரஜை, குளோபல் வில்லேஜ், பூகோள கிராமம் என்கின்ற எண்ணக்கருவுக்குள்ள நாங்கள் இன்னும் போகவில்லை. 21ஆம் நூற்றாண்டு கல்வியை நாங்கள் மாணவர்களுக்கு வழங்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் திறன்களை பெற்றிருக்க வேண்டும். அவர்களிடத்திலே காக்னிட்டிவ் அறிதல் ஆட்சி புலம் விருத்தி அடைந்திருக்க வேண்டும். எனவே அவர்களுடைய இந்த திறனை வளர்ப்பதற்கான கல்வி முறை ஒரு பிடிஎஸ் எனப்படுகின்ற பாடத்தை உங்களுக்கு தெரியுமா? யாரும் எடுக்கிறீங்களா? பிடிஎஸ், பிராக்டிக்கல் டெக்னிக்கல் ஸ்கில். யாரும் இருக்கிறீங்களா பிராக்டிக்கல் டெக்னிக்கல் ஸ்கில் எடுக்கிறார்கள்? பிராக்டிக்கல் டெக்னிக்கல் ஸ்கில் எடுக்கிறார்கள் இருக்கிறீங்களா? பிடிஎஸ் பாடம் யாராவது? எனிவன் எல்ஸ்? அஸ்னா தெரியுமா? ருஸ்னியா, பேகம்? அந்த பிராக்டிக்கல் டெக்னிக்கல் ஸ்கில்ங்கிறது உதாரணமாக நான் சொல்றேன். ஒரு பிவிசி பைப், தண்ணி வாட்டர் பைப் கொண்டு எடுத்து அதில் போட்டிருக்கிறாங்க அந்த புக்கில். ஒரு மாணவன் அதனை ஹெக்ஸோபிளேட் ஒன்றால் அறுத்து ஒரு கம்மை பூசி ஒரு ஜாயின் போட்டு அதை செய்கிற டெக்னிக்கை படித்து கொள்ள வேண்டும். மனச்சாட்சியை வச்சு சொல்லுங்க. ஏதாவது பாடசாலையில் ஒரு பிவிசி குழாயை வாங்கி வந்து மாணவர்களுக்கு அதை ஒட்டி எவ்வாறு இந்த பிளம்பிங் வயரிங் செய்யலாம், தன்னுடைய வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை செய்து கொள்வதற்கு எப்படி இவர்களுக்கு வசதி வாய்ப்பு செய்யலாம் என்று எங்கேயாவது தயவு செய்து சொல்லுங்க பார்ப்போம். யாராவது அப்படி ஒரு இதுகளை செய்திருக்கிறாங்களா? யாருமே ஏலா. புத்தகத்தை படிச்சு சொல்லாங்க. இது ஜாயின், இதில் பேர் இதுண்டு புத்தகத்தில் இருக்கிற படத்தை பார்த்து கற்றுக்கொள்ளுகளை தவிர பேரு பிராக்டிக்கல் டெக்னிக்கல் ஸ்கில், செய்முறை தொழில்நுட்பம், செயல்பாடு ரீதியாக ஈடுபட வேண்டும். அறவே கிடையாது. 7 மணி நேரம் நிரூபிங்க, ப்ரூவ் பண்ணுங்க. நோ. ஸோ இப்போ இவங்க யோசிக்கிறாங்க அந்த கல்வி முறைமையில் 21ஆம் நூற்றாண்டுக்கான திறன்கள் என்று கருதுகிறது வேர்ல்டு டெக்னாலஜி ஈராவில் இருக்கிறது, டிஜிட்டல் ஈராவில் இருக்கிறது. இதுக்கேற்றவாறு நாங்கள் மாணவர்களை மரபு ரீதியான கல்வியிலிருந்து விடுபட செய்து இந்த நவீன கணிதத்திற்கு நவீன கல்வி முறையை நவீன காலத்துக்கு ஏற்றவாறு எப்படி பொருத்தி அமைப்பது என்பதை பற்றி தான் மிக பரந்துபட்டு சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற இந்த யுகத்திலே இலங்கை இந்த கல்வி மாற்றத்தை ஏற்படுத்தத்தான் வேணும். அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆனால் பல சிரமங்களை நாங்கள் தியாகம் பண்ணி ஒத்துழைக்க வேண்டும். எங்களாக்கள் பகுதி பண்ணுகிறார்கள், மாற்று கருத்துக்களை சொல்கிறார். சில நேரம் தோல்வியிலே முடிவடையலாம், அது வேற கதை. ஆனால் இவருடைய திட்டமிடல் என்னை பொறுத்த வரையிலே தோல்வி அடைவதற்கான திட்டமிடல் அல்ல. என்றால் நிறைய விடயங்களை பகுப்பாய்வு செய்துதான் இவர்கள் இந்த திட்டமிடலை மேற்கொண்டிருக்கிறார்கள். நிறைய விடயங்கள் நான் நினைக்கிறேன். ஐசிடிக்கு போனால் யாரு ட்ரைனிங்கு? யார் சொன்னீங்க? அகிலா. நீங்க போனோன்னு என்ன சொன்னாங்க அகிலா? உங்களுக்கு ஏதாவது நிறைய சொல்லிருப்பாங்களே. ஓ சார், அந்த ரீஃபார்ம் சைடு அதை பத்தி தான் எங்களுக்கு அது ஐசிடில சொல்லி தந்தாங்க. எப்படி செய்யணும்னு சொல்லிப்பாங்க. பேக்ரவுண்டையும் பேசியிருப்பாங்க. ஏன் நாங்க போகணும் கொஞ்சம் பேசியிருப்பாங்க. என்ன அதாவது நாங்க மிக பின்னடைவா இருக்கணும். எங்களோட பிள்ளைகளுக்கு எக்ஸல் என்றதை படிச்சிருக்கிறாங்க, மேக்சிமம் மினிமம் கீயை படிச்சிருக்கிறாங்க, டொலசைன் படிச்சிருக்கிறாங்க. அன்ஃபார்ச்சுனேட்லி டொலசைனை பிரியோகிச்சு எப்படி ஒரு எக்ஸல்ல கொண்டு இது ப்ளாக் பண்ணி அதுல இருந்து கூட்டுறதுக்கு கான்ஸ்டன்டா வச்சு கொண்டு செய்யறங்கிற விஷயத்த ப்ராக்டிக்கலா செய்யணும்னா பிள்ளைகள் தடுவாங்க. வேர்ட்ல என்னென்ன செய்யணுன்றதை மனனம் செய்து வைத்திருக்கிறார்கள். ஆனால் ஒரு பந்தியை டைப் பண்ணி அதில் உள்ள எல்லாத்தையும் டிசைன் பண்ணித்தாங்கன்னா தெரியாது. அன்ஃபார்ச்சுனேட்லி வி ஆர் வெரி அன்லக்கி பீப்புள். ஏனென்றால் எங்களோட பிள்ளைகளுக்கு
ஒரு நல்ல கல்வி முறைமை ஒன்று இல்லை. இது ஒரு மோசமான நிலை. அப்ப வேகமாக மாற்றம் அடைந்து வரும் உலகில நாங்க வந்து முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் இது இன்றைய உலகம் சிக்கலான ஒரு நிலையில் இருக்கிற போது நாங்க எளிமையாக இருக்க முடியாது. அந்த சிக்கல் நிலைமைக்கு முகம் கொடுக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? சிக்கல் நிலைக்கு முகம் கொடுக்க வேண்டுமா இருந்தால் என்ன செய்ய வேண்டும்? நாங்க அதுக்கு ஏற்றவாறு தயாராக வேண்டும். மரபு ரீதியானதிலிருந்து விடுபட வேண்டும். ஆகவே இந்த ஏற்கனவே சொன்னதன் பொழுது 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான வகுப்பறை, 21ஆம் நூற்றாண்டு ஆசிரியர்கள், 21ஆம் நூற்றாண்டு அதிபர்கள், 21ஆம் நூற்றாண்டு மாணவர்கள், 21ஆம் நூற்றாண்டுக்கான பெற்றோர்கள் என்று நாங்க இப்ப பல வகையாக பிரிச்சு இப்ப நாங்க அந்த கல்வி முறைமையை மாற்றி அமைக்க செய்ய வேண்டும். இதுல ஃபெயிலியர் வரலாம் எங்களுக்கு. இப்ப அதுக்கு என்ன மாற்று வழி இருக்கிறது? தோல்வின்னா என்ன? இப்ப நாம ஒரு 2026ஆம் ஆண்டே கல்வி முறைமை யாராவது உங்களால முடியுமா? இந்த கல்வி முறையால 100% தோல்வியை நாங்கள் கண்டடைவோம் வரும் என்று உங்களால சொல்ல முடியுமா? சொல்ல முடியுமா? 100% தோல்வி அடையும் என்று சொல்ல இயலுமாக்கீங்களா? ஆனால் 2007ஆம் ஆண்டு இலங்கையிலே அறிமுகப்படுத்தப்பட்ட கல்வி சீர்திருத்தத்திலே நான் ஒரு பங்காளியாக இருந்தவர். எப்படி பங்காளி என்றால் 2007ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட அந்த கல்வி முறைமையில முதலாக ஒர்க் ஷாப் நடந்த எனக்கு. நான் அந்நேரம் ஒரு இணைப்பு விரிவுரையாளராக அட்டாளச்சேனை அரசினர் கலாசாலை கவர்மெண்ட் டீச்சர்ஸ் காலேஜில் லெக்சராக கடமையாற்றிக் கொண்டிருக்கேன். அப்போ முதலாக சயின்ஸுக்கு தான் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தினான். இந்த ஒர்க் ஷாப்பில் நாங்கள் கலந்து கொண்டு போய்கொண்டிருக்கிற போதுதான் ஒரு 4-5 நாட்கள் முழுக்க பிராக்டிக்கலாக செயற்பாட்டு ரீதியாக செய்கிறேன்னு சொல்லி எந்த பாடசாலைகள் பற்றிய எந்த பின்புலத்தையும் கருத்தில் கொள்ளாதுதான் இந்த கலைத்திட்ட மாற்றம் 2007 இடம்பெற்றது. ஆனால் வெளிநாட்டு மாதிரி ஒன்றைத்தான் இவர்கள் இந்த கலைத்திட்டத்தை இவர்கள் அறிமுகப்படுத்தியிருந்தார்கள். வெளிநாட்டில் நடைமுறைப்படுத்தப்படுகின்ற விதத்தில் 5V மாடல் எனப்படுகின்ற மாடல். ஆனால் ஒன்று மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரியும், என்னவென்றால் இந்த 5V முறை 100% தோல்வி அடையும் என்பதில் எனக்கு மிக உறுதியாக இருந்தவன் நான். ஆனால் எனக்கு அதிகாரம் இல்லை அதை சொல்வது. நான் சொல்ற விளையிட்டான் உங்களுக்கு கிளியரா? எல்லாரும் கிளியரா கேக்குதா? 100% எனக்கு உறுதிப்பாடு இருந்தது இது தோல்வியில் முடிவடையுமே என்றால் ஒரு சாதாரண மனிதருக்கு நான் நினைக்கிறேன் அவங்களோட சிஸ்டம் விளங்கக்கூடியதாக இருந்தது. ஆனால் இந்த கல்வி சீர்திருத்தத்துல எந்த அறிவுக்குட்பட்ட வகையில ஃபெயிலியர் வாரத்துக்கான வாய்ப்புகளும் இதுக்குத்தான் இருந்தாலும் இவர்களுடைய பகுப்பாய்வுகளும் இவர்கள் எடுக்கின்ற இந்த முயற்சியில 100% தோல்வி என்பதற்கு இடமில்லை. சில பிரச்சனைகள் சில சிக்கல் நிலைமைகள் தோன்றினாலும் அவற்றை சீர் செய்து கொண்டு முன்னேறி பயணிப்பதற்கான ஒரு திட்டம் இந்த கலை திட்ட மாற்றத்திலே கல்வி சீர்திருத்தத்தில் இருப்பதா நான் நம்புகிறேன். நீங்க ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப 2:30 வரையும் பாடசாலை வைத்தால் அல்லது தமிழ் பாடசாலை சிங்கள பாடசாலை 2 மணி வரை வைத்தால் காலப்போக்கில் அதற்கான பிரச்சனைகளும் தூர பிரதேசத்திலிருந்து வருகின்ற டீச்சர்ஸ் மாதிரி எத்தனை மணிக்கு போற என்னங்கிற கம்ப்ளைண்ட் போடுவாங்க. உங்களை போல நீங்க சொன்னீங்க அகிலாவா சொன்ன தூரத்துக்கு போனா அஸ்னாவா அகிலா நீங்க போற தூரத்தை சொல்லுங்க. இந்த பிரச்சனை அகிலாக்கு மாத்திரம் எல்லைப்படுத்தப்பட்டதா இலங்கையில் இருக்கிற பல ஆசிரியர்களுக்கு பொதுவானதா? பல ஆசிரியருக்கும் இந்த பிரச்சனை இருக்கு, நிறைய இருக்கு, பொதுவான பிரச்சனை. எனவே
இந்த பிரச்சனை எழுகின்ற போது எனவே எப்படி நாங்க அந்தந்த பிரதேசத்துல டீச்சர்ஸை இது செய்யலாம், அண்மையில் உள்ள ஆக்களை போட்டு அந்த பாடசாலையில எப்படி நடத்தலாம். இப்ப எந்த ஸ்கூல்ல இருக்கிறீங்க அகிலா நீங்க? அகிலா எந்த ஸ்கூல்? விக்னேஸ்வர தமிழ் மகாவித்யாலயம் ஹங்குராங்கத்தை சார். நீங்க ஹங்குராங்கத்தை சொன்னீங்க. அப்ப உங்களுக்கு நீங்க இப்ப இருக்கிற இடம் வந்து இங்க சொல்லி எங்க? கடுகனாவா சார்? கடுகண்ணாவையில முர்த்தலாவையா கடுகண்ணாவையா? இல்ல கடுகனாவை தான் சார். கடுகண்ணாவை எவ்வளத்துல? ஹேனாவிலையா? அங்க ஹேனாவில தான் சார். ஹேனாவில இருக்கிறீங்க. ரைட். ஹேனாவில அந்த உள்ளுக்கு போற இதுலயே அந்த பெண்டில் இருக்கிறீங்களா? அந்த பெண்டோட கொஞ்சம் சைட்ல சார். சைட்ல இருக்கிறீங்க. ஓகே, வெரி குட், ரைட். அத்துப்படியான இடங்கள் உங்களோட இடங்கள்ல 10 வருடங்கள் வாழ்ந்தால் சொன்னேன். 10 இயர்ஸ். அந்த எங்களோட பேட்ச்மேட் இருந்தாங்க. என்னோட பேட்ச்மேட் எங்களோட ஜாப்ல இருந்த கேண்டி நன்னூரில் ஒர்க் பண்ணின ஒரு ஜிஎஸ்ல மகள் எங்களோட பேட்சில் ஒரு ஆள் தான். 2 பேரும் மேரி பண்ணி அங்கே இருந்தாங்க. ஹேனாவில உள்ளுக்கு போகுது. ஹேனாவில இருந்து உள்ளுக்கு ஒரு ரோட்டு ஒன்று போகுதுல்ல அகிலா? குறுக்குத்தலை சைடா சார்? அந்த முஸ்லீம் இல்ல, சிங்கள ஆகலாம். அதாவது அந்த ஹேனாவிலைக்கு உள்ளால் அப்படி போய் ஸ்கூல் ரோட் அது ஹேனாவில அப்படியோ போய் ஊருக்குள்ள போகுது அது. ஓ சார், ஸ்கூல் ரோட்டாங்களுக்கு ஸ்கூல் ரோடு. அப்படியே நீங்க இங்க இருந்து இப்ப கிளம்புக்கு போகல ரைட் சைடால அப்படி பெண்டில இருந்து பிடிச்சா போல அப்படியோ ரைட் சைடு ரயில்வே ட்ராக்கோட அப்படியே போகும். அந்த ரயில்வே, யாஸ் ரைட், ஓகே. அதுலதான் இந்த நாங்க அடிக்கடி அங்க போற எங்களை நல்ல ஒரே பஜ்ஜாக நாங்க ஜப்புக்கு போனேன், ரிசர்ச்சேஷனா ஜாயின் பண்ணினேன். இப்போ எனக்கு பிறகு லிங்க்கும் இல்லை, இப்போ தொடர்பு இல்லாமல் போயிட்டு நிறைய அங்கே போயிருக்கிறோம், நின்றுருக்கிறோம், வந்திருக்கிறோம் உங்களுடைய ஏரியாவில். ஓகே ராயிதேன். இப்போ அப்போ ஸ்கூல் வந்து நீங்கள் இங்கேருந்து கேண்டிக்கு வந்து கேண்டிலிருந்து போறீங்க? இதால குருதனியால போறீங்க? குருதனியால தான் போறோம் சார். குருதனியா பாட்டு பயங்கரமான தூரம். வாழ்க்கையே வானம் போயிடும். உங்களுக்கு வேற டீச்சர்ஸ் இல்லையாங்க அந்த ஏரியாவில் ரீப்ளேஸ் பண்ணது? இல்ல சார், ஆர்ட் பாடத்துக்கு ரீப்ளேஸ் பண்ண யாரும் டீச்சர்ஸ் மாதிரி இல்ல சார் ஆர்ட் பாடத்துக்கு. நீங்க அன்று சொன்னீங்க உங்களோட ஸ்கூல் மெயின் ரோட்ல தான் இருக்குது, எனக்கு தெரியும் அந்த ஸ்கூல் இடத்துல இருக்குது. ஆர்ட் பாடத்துக்கு இல்லைன்னு சொன்னதுக்கு இப்போ கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல திகன குண்டசாலை அங்குராங்கத்து அங்கால இருக்கிற பிரதேசங்கள்ல நுவரேலியா பக்கத்துல அங்கால நாவலப்பிட்டி அந்த ஏரியாவில இருந்து உள்ளால ஷார்ட்கட் எல்லாம் இருக்குது. ஏதோ உங்களை விட அண்மையில இருக்கிற பிரதேசத்துல இருக்கிற மக்கள் வந்து என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க, இல்லைன்னு இல்லை. பட் கவர்மெண்ட்டுக்கு ஒரு பாலிசி ஒன்று இல்லை இதை தேடி போடுறதுக்கு தான் உண்மை. இப்போ நீங்க சொல்லல கண்டி டிஸ்ட்ரிக்ட்லேயே ஆட்பாடத்துக்கு நான் மாத்திரம்தான் இருக்கிறேன். என்ன விட்டா அங்குராங்கத்தைக்கு ஏவாகத்தையில ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி அப்படி சொல்லலாம் ஆக்கிலா? இல்ல சார், ஹங்குராங்கத்து தமிழ் மீடியத்துக்கு 2 ஆர்ட் டீச்சர்ஸ் மாதிரி தான் இருக்கும் சார். அது நீங்க இருக்கிறது இப்ப எங்கண்டா ஹங்குராங்கத்து ஏரியாவில். ஓ சார், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க ஆக்கிலா, ஒரு 1 மினிட். ஓகே சார். என்னண்டா நான் எந்த வாதம் என்னண்டா ஆக்கிலா, இது எல்லாருக்கும் பொதுவான விஷயம். உங்களை எல்லாருக்கும் நீங்க மாத்திரம் தானா அங்க இதுல இருக்கிறீங்க, இதுல அங்க கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறீங்க. அடுத்தது இப்போ உங்களை விட அண்மையில் உள்ள ஒரு ஆர்ட் டீச்சர் கண்டி டிஸ்ட்ரிக்ட்ல இல்லையா? இருப்பாங்க. இதைத்தான் நான் சொல்ல வரேன். என்னண்டா இதுதான் பாயிண்ட், இதுக்கு தான் வாரம். இதை ஒழுங்குபடுத்தினா உங்களோட பிரச்சனை முடியுது. இதை தேடி ஒரு 20 கிலோமீட்டருக்கு அங்கால, ஈவன் ஒரு 40 கிலோமீட்டருக்கு அங்கால இது ஒரு டீச்சரை தேடி கொண்டு அங்கே போட்ட உங்களோட ப்ராப்ளம் சால்வ் ஆகுமா இல்லையா? உங்களோட பிரச்சனை முடியுமா இல்லையா ஆகிலா? ஓ சார், இதை செய்யறதுதான் இப்ப எதிர்காலத்துல டீச்சர்ஸ் யூனியன்கள் பேசுறாங்க. என்னத்தண்டா எங்களை சம்பளத்தை கூட்டுங்க, எங்களுக்கு நீங்க டைமை கூட்ட வேணாம், மாறி இந்த டீச்சர்ஸ காடரை ஒழுங்குபடுத்துங்க, தேவையற்ற பாடசாலையில மூடுங்க, அந்தந்த டீச்சர்ஸ்ல ஏரியா வைஸ் டேட்டாவை கலெக்ட் பண்ணுங்க. இதெல்லாம் தேவையானதா இல்லையா? இந்த கலைத்திட்ட மாற்றம் 21ஆம் நூற்றாண்டுக்கு போனோம்னா டீச்சர்ஸ் சம்பந்தமான டேட்டா பேஸ் ஒன்று எங்கள்கிட்ட இல்லை.
இதான் பிரச்சனை. நான் இதே சொல்றேன்னு செஞ்சேன். நாங்க இந்த 21ஆம் நூற்றாண்டு கல்வியை ஃபெயிலியர் ஆகுதோ சக்சஸ் ஆகுதோ 50% சக்சஸோ ஸ்டார்ட் பண்ணோடும். ஏனண்டா 21ஆம் நூற்றாண்டுல நாங்க பூகோள கிராமத்தில் இருக்கிறோம். பூகோள சமூக மாணவர்களுக்கு கல்வி கற்க வைக்க வேண்டி இருக்கிறது. அப்ப இந்த அடிப்படையில் அவர்களுடைய கலாச்சாரங்களை நாங்க விளங்கி அதற்கேற்ப செய்ய வேண்டியிருக்கிறது. அது ஒரு பக்கம். எல்லாத்தையும் தாண்டி இப்ப உங்களுக்கு சொல்லியிருப்பாங்க இந்த கலை திட்டம் மாதிரி என்ன சொல்ற விஷயத்த மாத்திரம் நீங்க கிரகிச்சு கொள்ளுங்க. மாற்றம் அடைகிற வேலை உலகம் என்று சொல்றீங்க என்ன சொல்லுங்க. இதுக்கு ஒரு நீங்க இப்ப என்னை விட அட்வான்ஸ் அறிக்கணும் இந்த விஷயத்துல. மாற்றம் அடையும் வேலை உலகம் என்னத்தை கருதுறீங்க? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. அப்ப இந்த மாற்றமுறும் வேலை உலகண்ட என்னத்தை கருதுறீங்க சொல்லுங்க. இதான் முக்கியமான நாம கதைக்க போற விஷயம் இதான். வேகமா சொல்லுங்க. மாற்றமுறும் வேலை உலகம் என்னத்தை காசு? யாராவது உங்களோட கருத்துக்கள் தான் பிக்கா ஒரு ஆள் மட்டும் கதைக்காம மற்றாக்கள் கதைங்க. அஸ்னா ருஸ்னியா கதைங்க, பேகம் அகிலா மட்டும்தான் கதைக்குது. மற்றாக்கள் கதைங்க. சஃப்ரியா ரமீனா வந்து பேசுறதில்ல ஒரு நாள். ஷாமிலாவும் இல்லை, பேசாம இருக்கிறீங்க. ஓகே சொல்லுங்க சொல்லுங்க. மாற்றமுறும் வேலை உலகம்னா என்ன அஸ்னா சொல்லுங்க. ருஸ்னியா பேகம் கேக்குதா? ஹலோ கேக்குதா கேட்கலையா? அகிலா கேக்குதா நான் கதைக்கிறது? அகிலா விளங்குது சார். ரைட். என்னடா சத்தம் இல்லாமல் இருக்கிறதால எனக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை நீங்க கேட்டுக்கிறீங்கன்றது இல்லை. இப்போ நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதுன்னா நீங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாட்டி ஒருவேளை இந்த மைக் இதா கவரேஜ் ப்ராப்ளமாங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இருக்கு. ஆகவே இந்த வேலை உலகுக்கு தயாராதுன்னா என்ன சொல்றீங்க? யாராவது ஒரு ஆள் சொல்லுங்க. அப்படின்னா சார், இந்த முன்பு வந்து மக்கள் வேலை செஞ்சதுக்கும் இப்ப வேலை செய்யறதுக்கும் எதிர்காலத்துல வேலை செய்யறதுக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது சார். இந்த வேறுபாடுகள் தான் இந்த மாற்றமுற வேலை உலகம் என்று சொல்லும். வெரி குட், எக்ஸலண்ட் ஆன்சர். மிக பொருத்தமான விடை என்னன்னா, இப்போ ஒரு 30 வருடத்துக்கு முதல் கம்ப்யூட்டருங்கிறது ஒரு மெட்டரே இல்லை, சப்ஜெக்டும் இல்லை, தெரியாது. முதலா வந்த மொபைல் போன் வந்து ஒரு நாங்கள் அதை செங்கல் பாதின்னு சொல்லுவோம், பிரிக். ஒரு ஒரு செங்கலினுடைய அளவிற்கு அந்த போன் இருந்தது. அதனுடைய பாரமே ஒரு 1.5 கிலோ அளவில் இருக்கு, 2 கிலோ. அதில் பேட்டரி ஒரு 1 கிலோவுக்கு மேல இருக்கு. ஆனால் அதனுடைய பரிணாம வளர்ச்சி, கம்ப்யூட்டரினுடைய பரிணாம வளர்ச்சி யோசிங்க. கம்ப்யூட்டரினுடைய பரிணாம வளர்ச்சியை கொஞ்சம் சற்று யோசிச்சு பாருங்க எப்படி ஏற்பட்டது. மொபைல் போனினுடைய பரிணாம வளர்ச்சி எப்படி ஏற்பட்டது. ஸ்டோரேஜ் டிவைசஸ் ஒரு 50-100 கிலோபைட்டோட ஆரம்பிச்ச ஸ்டோரேஜ் டிவைஸ் இன்றைக்கு எத்தனை டெராபைட்ல இருக்குது. எத்தனை டெராபைட் இன்றைக்கு கெப்பாசிட்டி, எத்தனை புக்குகள், எத்தனை படங்கள், எத்தனை பிக்சர்ஸ், எவ்வளவு இமேஜஸ், எல்லா டேட்டாவையும் ஒரு சிறிய ஹார்ட் டிஸ்கில் இன்றைக்கு ஸ்டோர் பண்ற அளவுக்கு நாங்கள் நவீன மயப்படுத்தப்பட்டு விட்டோம், டிஜிட்டல் ரீதியாக மாற்றம் அடைந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு வந்த போன், நான் சவுதியில் இருக்கிற போது S3 ஒன்று கொண்டு வந்தேன்.
S3 ஃபோன் ஆகி. அது நவீன ஃபோன். எப்ப 2012 வெரி சாபிஸ்டிகேட்டட் ஃபோன். ஒரு 1 மந்த் போகல அது வாங்கி, அடுத்த வெர்ஷன் வந்து விட்டது. இன்னொரு 2 மந்த்ஸ் போகல, இன்னும் ஒரு வெர்ஷன். இப்ப வந்திருக்கிற ஃபோனுகள், ஆப்பிள் ஃபோன், ஏனைய ஆண்ட்ராய்டு ஃபோன் எல்லாம் அதிநவீனமாக்கப்பட்ட ஃபோன். இன்றைக்கு இருக்கிற டெக்னாலஜி இன்னொரு மாதத்தால மாறுற இல்லை. எவ்வளவு காலத்துல மாறுது? 1 வீக்ல மாறுது. ஏற்றுக்கொள்றீங்களா? நாளுக்கு நாள் புதிய மாற்றம் ஏற்படுது. ஏற்றுக்கொள்றீங்களா? எனவே இந்த மாற்றங்களுக்கு நீங்க முகம் கொடுக்கணும்னா, எதிர்கால தொழிற்படை என்பது வேலை செய்கின்ற அணியினர். எதிர்கால தொழிற்படை என்பது வேலை செய்கின்ற அணியினர். இந்த அணியினர் எப்படி இருக்க வேண்டும்? மிக வேகமாக மாறி வருகின்ற இந்த வேலை உலகுக்கு எவ்வாறு இவர்களை தயார்படுத்த வேண்டும், அவர்களும் எவ்வாறான ஆற்றல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாக நீங்க பாடசாலைகளில் கடுமையாக சிந்திக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். தொழில்நுட்பம் மாற்றமடைகிறது. குடித்தொகை பேச்சு, அது என்ன குடித்தொகை பேச்சுன்னா? இருக்கிற குடித்தொகை இப்ப கனடாக்கு மைக்ரேட் பண்றாங்க, ஆஸ்திரேலியாவுக்கு போறாங்க. தொழில்நுட்பம் மாற்றமடைந்து கொண்டு போகிறது. தொழில் தன்னில் பல மாற்றம் ஏற்படுது. இன்றைக்கு எதிர்கால தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு நாங்க தாக்கு பிடிக்கக்கூடியதா எங்களுடைய படையணியை மாற்றமுறை செய்ய வேண்டும் சொல்றாங்க. எங்கட ஆட்களுக்கு இப்ப மிடில் ஈஸ்ட்ல இந்தியன் வந்தா அவருக்கு 25,000 20,000 அல்லது 15,000 ரியால் சலரிதாரம் சொல்றாங்க. ஸ்ரீலங்கன் போனா உங்களுக்கு ஒரு 2,000 தான் தருவோம்னு சொல்றாங்க. ஏன்? எங்களுடைய அந்த ட்ரைனிங், எங்களுடைய ஸ்கில், ஆற்றல் வேலையற்ற ஒரு பலனற்ற ஒன்றாக காணப்படுகிறது. ஆகவே இந்த டிஜிட்டல் மென்பொருள் அபிவிருத்தி, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், டிஜிட்டல் பொருட்கள மார்க்கெட்டிங், உற்பத்தி போன்ற விடயங்கள் எல்லாம் இன்று மிக உன்னதமாக வளர்ச்சி அடைந்த நிலையிலே காணப்படுகிறது. குடிமக்கள் பெயர்வு என்று சொன்னால் இதுல முக்கியமா கருத்துல கொள்ள வேண்டிய விஷயம், மெஷினரியால நாங்க இப்ப எல்லாத்தையும் ரிப்ளேஸ் பண்ணி விட்டோம்டா, பேங்க் ஒன்றுல ஆட்டோமேஷன் நடந்ததுக்கு பிறகு 10 பேர் செய்யற வேலையை ஒரு பேங்க்ல எத்தனை பேர் செய்யக்கூடியதா இருக்கிறது? ஒரு 3 பேர் போதும். ஏற்றுக்கொள்றீங்களா? 10 பேருக்கு பதிலாக ஒரு 3 பேரை வச்சு பேங்க் ரன் பண்ணலாம். ஏன்? நவீன கம்ப்யூட்டரைஸ் சிஸ்டம் இருக்குமா இருந்தால் அங்க இருக்கிற ஒரு 20-30 பேர் தேவையில்லை, ஒரு 7-8 பேர் ஆக்களை கொண்டு போய் பேங்க் ரன் பண்ணக்கூடியதாக மாற்றம் அடைந்திருக்கிறது. ஆனால் இப்ப அது ஆட்டோமேஷன் இருந்தாலும் மறுதலையாக இப்ப நீங்க எப்படி யோசிக்கப்படாது. பேங்க்ல எண்ணிக்கை குறைஞ்சதுக்கு இன்னொரு சைட்ல எண்ணிக்கை கூடும். எந்த சைட்ல சொல்லுங்க? பேங்க்ல இருக்கிற எம்ப்ளாயி குறைதான், ஆபீஸ்ல இருக்கிற எம்ப்ளாயி குறைதான், பட் எம்ப்ளாய்மெண்ட் இன்னொரு பக்கத்தால அதிகரிக்கும். எங்கன்னு சொல்லுங்க யாராவது? வேலை இல்ல பிரச்சனையா சார்? இல்ல இல்ல, நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு விளங்கல. இப்ப பேங்க்ல ஒரு 30 பேர் ஸ்டாஃப் இருக்கிறாங்க. இப்ப நவீனமயப்படுத்தப்பட்ட எத்தனை பேர் எங்களுக்கு தேவை? ஒரு 15 பேர் தேவை வைங்களேன். ஹாஃபா குறைக்கலாம்டா இந்த 15 பேர் நிலையும் என்ன? தொழில் நான் போயிடும். அப்படித்தானே யோசிப்போம். ஆனால்
மறுதலையாக இந்த பேங்குக்கு கம்ப்யூட்டர் டெவலப் பண்ண, சாஃப்ட்வேர் டெவலப் பண்ண, அதுக்குரிய ஆவணங்களை தயாரிக்கிறதுக்கு தேவை, வெளியில ஆட்கள் தேவையா இல்லையா? தேவை சார். அப்ப மாறி இந்த 15 ஒரு பெங்கால போக்குறாங்க, மற்ற சைட்டுக்கு போக்குறாங்க. எதுக்குள்ள? நவீன தொழில். எனவே இந்த ட்ரெடிஷனலா இருக்கிற தொழில இருக்கிற ஆட்கள் பேங்க்ல மட்டும் நிற்பாங்க. இது கிளாக் வேலை செஞ்சு கம்ப்யூட்டர்ல என்டர் பண்ணி காசு நினைப்பாங்க. பட் 15 பேர் கம்ப்யூட்டர்ல பழக்கப்பட்டார்கள் இருந்து அந்த கம்ப்யூட்டரையும் அந்த ப்ரோக்ராமையும் பேங்காக்கள் உருவாக்க போறல்லையே, அவங்க வெளியே போய் ஒரு கம்பெனியில பேங்குக்கு ப்ரோக்ராம் உருவாக்கி கொடுப்பாங்க. இப்ப இதுல ஒன்று மட்டும் விளங்கி கொள்ளுங்க. இப்ப பேங்குகள் எல்லாம் ஆட்டோமேஷன் ஆனால், எல்லாமே நவீனம் பயன்படுத்தப்பட்டால், தன்னியக்கமாக இயங்கக்கூடிய சிஸ்டங்கள் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டால் மனிதர் தேவையில்லை. அப்ப சிஸ்டத்தை உண்டாக்குறதுக்கு மனிதன் எங்க இருக்கிறது? அதுக்கு வேற விலங்குகளை ட்ரெயின் பண்ண, அதுக்கு யாரு வேணும்? மனிதர்கள் வேணும். ஏற்றுக்கொள்றீங்களா? இப்ப நான் சொல்ற கருத்தை உங்களுக்கு விளங்கிட்டா? இப்ப நீங்க ஆட்டோமேஷன் போனா தன்னியக்கமா போனா, பட் அதை இந்தியால சைட்ல கூடும். 100 பேர் தேவை, முன்ன 70 பேர் எம்ப்ளாய்மெண்ட்ல மெனுவலா செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. பட் அதுல அந்த 70 பேர்ல 100 பேர் எடுத்தா 70 பேர் மெனுவல், 30 பேர் அங்க உள்ள இதுகளை ஆக்குற ஏதோ ஒரு கம்ப்யூட்டர் அது நடக்கிற ஆக்குறாங்க. இப்ப நவீனமயப்படுத்தினா இந்த 70 பேரும் வெளியிறங்கி எங்க போவாங்க? தொழில்நுட்பத்துறையில அதை டெவலப் பண்றதுக்கு 30 பேர் பேங்க். அது எம்ப்ளாய்மெண்ட்ல மாற்றம் ஏற்படுமா? எம்ப்ளாய்மெண்ட்ல மாற்றம் ஏற்படுமா? இல்ல. ஆனால் சாதாரண எம்ப்ளாயிய எங்கட பாடசாலையில அவுட் ஆகிறாக்களை வச்சு இந்த சாஃப்ட்வேர் டெவலப் பண்ணலாமா? இல்லை. ஏன்? அப்ப நாங்க என்ன செய்யணும்? இப்ப 21ஆம் நூற்றாண்டுக்கு பொருத்தமான மாணவர்களை தயாரித்து விட்டா தான் பேங்க்ல ஒரு தூக்கி ஒரு 30 பேரை போடு, மீதி 70 பேரையும் ஒவ்வொரு நிறுவனங்களுக்கு சாஃப்ட்வேர் டெவலப் பண்ற, வேற வேற டிஜிட்டல் வேலையை செய்யற, நவீன தொழில்நுட்பத்தை இன்ஸ்டால் பண்ற ஒரு டீமை, அதை டெவலப் பண்ற டீமை வெளியே விட்டோம்டா, இப்ப ஃபேக்டரிகள்ல இந்த சாஃப்ட்வேர் உருவாக்குற இடம், கம்ப்யூட்டர் உற்பத்தி செய்கிற இடம், போனுகள், நவீன தொழில்நுட்ப கருவிகளை தயாரிக்கிற இடங்கள்ல எம்ப்ளாயி கூட இருப்பாங்க, பேங்க்ல கூட இருப்பாங்க. அவ்வளவுதான். ஆகவே தொழில் வாய்ப்புக்கேற்ப நவீன முறையில நவீன உலகத்துக்கு ஏற்ற நீங்க ஆட்களை நீங்க தயார்படுத்தி விட்டால், ஸ்கில் ஒர்க்கர்ஸை உருவாக்கி விட்டா என்னோட பிரச்சனை முடிகிறது. ஆகவே இதில் ஒண்டமலை கொள்ளுங்க. இப்போ இன்னொன்று போகுது என்னண்டா, இந்த பகுதி நேர வேலை திட்டங்கள்னு சொல்லி, அதாவது இப்போ அதுவும் ஒரு புது கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் ஃபுல் டைம் ஜாப் ஒரு இடத்துல இருக்கிறத விட, இப்போ ஃபுல் டைமாக இருந்தாலும் உங்களுக்கு தேவையான போது உங்களோட எக்ஸ்பர்டிஸை வச்சு நீங்கள் என்ன செய்யலாம்? உங்களுக்குரிய பகுதி நேர உழைப்பை நீங்க தொடங்கலாம். இப்போ நாங்கள் ஒரு ஜாப்பில் இருக்கக்குள்ள எங்களுக்கு பின்னேறம் ஒரு கெப்பாசிட்டி ஒன்று இருக்குமா இருந்தால் நாங்கள் வெளியே போய் உழைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இல்லை. நான் அதை மலேசியாவில் பார்த்தேன். மலேசியாவில் இருக்கிற ஆட்கள் என்ன செய்கிறாங்கன்னா, 4 மணிக்கு முடிஞ்சு போய் அவங்க மேலதிகமாக காசு தேவைண்டா ஒரு 4-4:30 மணிக்கு ஒரு டீயை எடுத்துக்கொண்டு அவங்க தயாராகிட்டு வேறு வேறு கம்பெனிகளில் போய் இதை வைக்க ஒரு 2 hours வேலை செஞ்சுருவாங்க, நல்ல காசு கிடைக்குது. அதுக்கு இப்போ நீங்கள் சும்மா போயிடுமா கம்பெனி ஒன்று உங்களுக்கு எடுப்பானா? என்ன வேணும் உங்களுக்கு? என்ன இருக்கணும்? என்ன இருக்க வேண்டும்? சொல்லுங்க. ஸ்கில் வேணுமா இல்லையா? ஸ்கில் இருக்கணுமா இல்லையா? திறமை இருக்கணுமா இல்லையா? அது வேணும் உங்களுக்கு. ஆகவே இப்ப நாங்க எங்கட பாடசாலையில் உள்ள படையணியை, அதாவது எதிர்கால படையணிய தொழிற்படையை தயார் செய்யறதுக்கு நாங்க தொடர்ச்சியாக என்ன செய்யணும்? வாழ்நாள் முழுக்க ஒரு தொழில். இப்ப நீங்க டீச்சராக இணைந்ததன் பின்னர் இன்னும் ஒரு 6 மாதம் போகக்குள்ள நவீன ஒரு விடயம் வந்து சேரும். இன்னும் ஒரு வருடம் போகக்குள்ள இன்னும் வேறொரு நிலைமையில அது மாற்றம் அடையும். இப்படி ஒவ்வொரு நிலைமையில இது மாறிக்கொண்டு போற நேரம்
நீங்களும் என்ன செய்யணும், உங்களை சேவை காலத்துல உங்களோட புதிய 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 திறன்களை கற்றல்ல தொடர்ச்சியாக ஈடுபட்டு உங்களை மாற்றமடைய செய்கின்ற நவீன. இப்ப எங்களுக்கு உண்மையா எங்களுக்கு இருக்கிற சில பாசிட்டிவான விஷயங்கள், இப்ப நாங்க உங்களை விட வயதுல கொஞ்சம் மிக கூடியவர்கள். அப்ப வயதுல கூடன்றதுக்கு எங்களுக்கு எங்களோட கம்ப்யூட்டர் வேலை செய்கிற எக்ஸல் வேலைகள், வேர்ட் வேலை இன்னொரு ஆள்கிட்ட கொடுத்து நான் டைப் பண்றது கிடையாது. பட் நான் கம்ப்யூட்டர் யுகத்தில் பிறந்தவனும் அல்ல. ஏனென்றா நான் என்னை அப்டேட் பண்ணி கொண்டு நான் தொழில்நுட்பங்களை. அப்ப நீங்க இப்ப ஸ்மார்ட் போர்டை இயக்குற டீச்சர்ஸ் இதை பார்ப்போம், சின்ன சர்வே மாதிரி செஞ்சு பார்ப்போம். இப்ப சொல்லுங்க பார்ப்போம். இப்போ இர்ஃபானா இப்ப வந்தவர் அகிலா சொல்லுங்க, உங்களுக்கு ஸ்மார்ட் போர்டை நீங்க இயக்குவீங்களா? பெருசா இல்ல சார், கொஞ்சம் நார்மலா நார்மலா ஏலும். பட் நீங்க ஒரு நவீன தொழில்நுட்ப கருவிகளை முழுக்க இயக்குறதுக்கு, ஒரு ப்ரெசன்டேஷனை செய்யறதுக்கு, அதை டெவலப் பண்றதுக்கான முழு ஸ்கில்லும் எங்கள்கிட்ட இல்லை. ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். ஆனால் எங்களுக்கு சிம்பிளாக வசதி வாய்ப்புகள் கிடைச்சால், எங்கள்கிட்ட ஒரு டெப் இருந்தால், லேப்டாப் இருந்தால், நாங்கள் ஸ்கூல்ல வசதி இருந்தால் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்றதுல எங்களுக்கு எந்த தங்குதடையும் கிடையாது. நீங்க இடமாக்கல் உங்களுக்கு செய்து கொள்ளலாம். ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். ரைட். அது மாதிரி ருஸ்னியோட நிலைப்பாடு என்ன கம்ப்யூட்டர் இயக்குறதுல, லேப்டாப் இயக்குறதுல? சார் ஓரளவுக்கு செய்யலும். ஆனா டெவலப் பண்ணலாம் தானே, ஏலும் தானே, மாற்றமடைய பண்ணேலும் சார். பண்ணேலும். அப்ப நான் வேகம் என்ன ஏலும். வேகம் உங்களுக்கு மாற்றமடையலுமா? வேகம் ஓ சார். மாறலாம். இர்ஃபானா என்ன மாதிரி மாற்றமடையலாம். ரைட், ஓகே. அப்ப நீங்க மாற்றமடைய வேணுமா இருந்தால் என்ன செய்ய வேணும்? அதற்கேற்ற வசதி வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொண்டாதான் நீங்க புதிய திறன்களை வளர்த்துக் கொள்ளலாம். எனவே அதுல உங்களை குற்றம் சொல்லேடா உங்களோட மட்டும் வந்து நீங்க என்ன செய்யற, உங்களோட காசை போட்டா இது செய்த இல்லையே. ரைட். அப்ப இப்ப இதை கவனமா பார்த்து கொள்ளுங்க. எதிர்கால தொழிற்படையில் இருக்க வேண்டிய பண்பு நீங்க சொல்ல போறீங்க, நான் ஒன்றும் சொல்லல. இந்த முதலாவது விஷயம் நீங்க கதைச்சா சரி, நான் பேசாம இருக்க போறேன். சொல்லுங்க. முதலாவது விஷயம், நீங்க வாசிச்சு ஒவ்வொரு ஆளும் ஒவ்வொன்றை சொல்ல போறீங்க. எண்மான ஆற்றலில் சரளமாயிருத்தல், டிஜிட்டல் ஃப்ளூயன்சி, லாங்குவேஜ் ஃப்ளூயன்சி, இங்கிலீஷ் ஃப்ளூயன்சி, தமிழ் ஃப்ளூயன்சி, சிங்கள ஃப்ளூயன்சி மாதிரி இந்த எண்மான ஆற்றல்ல சரளமாக இருத்தல் மிக உங்களோட கதை. அதுல உங்களுக்கு நீங்க என்ன சொன்ன மாதிரி ஒரு அளவுக்கு ஏழுமன்ற கதை இல்லை. ஒரு அளவுக்கு ஏழுமன்ற கதையை விட்டுட்டு இல்லை ஏழுமன்ற கதைக்கு வரணும். சொல்லுங்க அமைப்பு. எனக்கு குயிக்கா சொல்லணும், ஒன்றும் வேண்டாம், விரைவா சொல்லணும். நெருங்கிறது என்ன, நான் இவ்வளவு இன்றைக்கு முடிச்சிடணும். சொல்லுங்க. எண்மான ஆற்றல்ல சரளமாக இருத்தல்டா குயிக்கா சொல்லணும், பேசாம இருந்தா கரைச்சல். சொல்லுங்க. ஒரு ஆள் இதை ஸ்கிம்மிங் செஞ்சுட்டு வாசிச்சுட்டு விளங்கி ஒரு ஆள் சொன்னா விளங்கப்படுத்தினா சரி. சொல்லுங்க. ஒருக்கா வாசிச்சுட்டு சொல்லுங்க. எனக்கு கிளியரா தெரியுதா எல்லாருக்கும்? ஸ்கிரீன் தெரியுதா? ஓ சார் தெரியுது. ஒரு ஆளு சான்ஸ் எடுத்து சொல்லுவான். ஒரு ஆள் இதை சொல்லலாம், சொன்னா அந்த ஆள் திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. குயிக்கா சொல்லுங்க. அந்த தொழில்நுட்ப மாற்றத்துக்கு ஏற்ப வந்து ஒரு ஆள் யார் சொல்ல போறாள்? பேரை சொல்லுங்க. நான் சொல்ல சார். ருஸ்னியா. ருஸ்னியா, ஓகே, ரைட், ஃபைன், ஸ்டார்ட். சார் இப்ப இருக்கிற அந்த தொழில்நுட்ப மாற்றத்துக்கு ஏற்ப வந்து இப்ப மாணவர்கள் வந்து தொழில்நுட்ப ஆற்றல், அதாவது அந்த எண்மான ஆற்றல்ல வந்து ஃப்ளூயன்சி ஆயிக்கணும். இப்ப இவ்வளவு காலம் மொழி தேர்ச்சி எப்படி ஒரு அத்தியாவசியமா இருந்துச்சோ, அதே மாதிரி இந்த 21ஆம் நூற்றாண்டை பொறுத்தவரையில இந்த டிஜிட்டல் ஃப்ளூயன்சி வந்து கட்டாயமானதாக காணப்படுற சார். அப்ப இந்த டெக்னாலஜி எப்படி யூஸ் பண்ற, அந்த கருவிகள் எப்படி பாவிக்கிற, அதனூடாக
தரவுகளை எப்படி பகுப்பாய்வு செஞ்சு கொள்ற, நிகழ்நிலை தொடர்பாடுகள் எப்படி மேற்கொள்ற, இது பற்றின அந்த எல்லா தகவல்களையும் முழுமையாக அறிந்த மாணவர்களா இப்ப இருக்கிற மாணவர்கள் உருவாக்கப்படணும் சார். உதாரணமா சொன்ன இப்ப கணனி, இன்டர்நெட், இப்ப யூஸ் பண்ற AI, ரொபோட்டிக் போன்ற இத வச்சுதான் இப்ப அந்த வேலை உலகம் மாற்றப்பட்டிருக்கு சார். முன்ன விட இந்த பயன்பாடு கூடுதலாயிக்கு. இந்த AI பயன்பாடு, ரொபோட்டிக் போன்ற வேலை முறைகள் அதிகரிச்சு காணப்படும் இந்த வேலை உலகம். அப்ப இதுக்கு பொருத்தமான முறையில தான் இந்த மாணவர் சமுதாயம் உருவாக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன். அப்ப இந்த முறைகளை பயன்படுத்துறதுல முழுமையான தேர்ச்சியுடைய மாணவர்களா இவங்க உருவாக்கப்படணும். அதுதான் என் கருத்து. அப்ப இந்த எண்மான ஆற்றல்ல அவங்க சரளமாக இயங்கக்கூடியவராக காணப்படும். அதாவது அதுல தகவல்களை பகுப்பாய்வு செய்யறது எப்படின்ற ஒரு தெளிவான நிலையில, தகவல் தொடர்பாடல்களை நிகழ்நிலையில எப்படி மேற்கொள்றதுல ஒரு தரவான நிலையில அந்த மாணவர்கள் உருவாக்கப்பட்டு இந்த கால வேலை உலகத்துக்கும் இது பிறகு வார வேலை உலகம் இதை விட மேம்படுத்தப்பட்டதா இருக்கும் சார் தகவல் தொழில்நுட்பத்துல. அப்ப அதுக்கு ஏற்றவாறு இப்ப உள்ள மாணவர்கள் உருவாக்கப்பட வேண்டும்னு நினைக்கிறேன். வெரி குட், ரைட். நல்ல விளக்கம். இதுல உங்களோட தெளிவான விளக்கம். ஏன்னா மாணவர்கள் இப்ப இருக்கிற யுகத்துல இது இல்லைண்டா, எண்மான ஆற்றல் இல்லைண்டா அவங்க இல்லை. ஆறு இந்த உலகத்துல அவங்க ஒரு விதத்திலையும் பொருத்தம் இல்லைங்கிறத நீங்க சொன்னீங்க. எனக்கு இருக்கிற ஒரே ஒரு கேள்வி, நீங்க சொன்னதுல 100% உங்களோட மார்க்ஸ் 100. ஆனால் நாங்க எண்மான ஆற்றலை என்னென்று புரிந்து கொண்டிருக்கிறோங்கிற சமூகம். அடுத்தது எங்களுக்கு இருக்கிற சவால் என்ன? ஏன் சொல்லுங்க. இப்ப எங்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? எண்மான ஆற்றலை எதுக்கு நாங்க பயன்படுத்துறாங்க பிள்ளைகளுக்கு? சொல்லுங்க சார். இப்ப எண்மான வளத்தை இப்ப தற்கால கல்வியில சார் எண்மான வளம் ஒரு முக்கியமான இடத்தை பெற்றுதானே. ஆனா நாங்க ஹோம்ஒர்க் அதை ஏதாவது கொடுக்கும் போது வீட்டுல அது பிள்ளைகள் அதை மிஸ்யூஸ் பண்ற இது இருக்கிறதானே சார். தேவையில்லாத விஷயங்களுக்கு அடிக்ட் ஆகுற அத மாதிரி அது ஒரு பிரச்சனை தானே சார். இந்த பாயிண்ட் தான் அகிலா சொன்ன பாயிண்ட் தான் நான் வந்தேன். எனக்கு அந்த இந்த பிரச்சனையும் அதான். என்னண்டா, நீங்க எண்மான இத தொழில்நுட்பத்தை, எண்மான விடயங்களை பிள்ளைகளுக்கு என்ன சொல்ற விடயங்களுக்கு எல்லப்படுத்தி, அதாவது நீங்க நெட்டுங்கிற விஷயத்தை விட்டுட்டு எண்மான தொழில்நுட்பத்துல தரவுகளை பகுப்பாய்வு செய்யறத பிள்ளை கற்றுக்கொள்ளுமாக இருந்தால், பிள்ளை டிஸ்ட்ராக்ட் ஆகி வேற வழியில போறதை விட்டுப்பட எதுல போவானாம்? அவனுக்கு இன்ட்ரெஸ்ட் இதுல வரும். தரவை எப்படி பகுப்பாய்வு செய்யலாம், புதுசா எப்படி தரவுகளை பகுப்பாய்வு செய்யறதுக்கு நுட்பங்களை பயன்படுத்தலாம் என்பதை பற்றி அவன் தேடுவான். ரெண்டாவது, நிகழ்நிலையில எப்படி நாங்க வினைத்திறனா என் ஃப்ரெண்டோட தொடர்பு கொண்டு ஒரு ரவுட்டை கிளியர் பண்ணலாம். இந்த தொழில்நுட்பத்தை நோக்கி அவன் பயணிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் பட்டா தேவையில்லாத விடயத்துக்குள்ள அவன் நுழைகிறத என்ன செய்யலாம்? தடுக்கலாமா இல்லையா? தடுக்க முடியுமா இல்லையா அகிலா? அதுல இன்னும் ஒன்று இருக்குது. என்னன்னா, நிறைய ஃபில்டர் இருக்குது இன்டர்நெட்ல. ஒவ்வொரு ஃபில்டரையும் போட தேவையற்ற கண்டென்ட் என்ன செய்யாது, எங்களுக்கு அன்வான்டட் கண்டென்ட் என்ன செய்யாது, நெட்டுக்குள்ளால வராம பிளாக் பண்ணலாமா இல்லையா? எனவே பாடசாலைகள் என்ன செய்யுதுண்டா, இந்த எண்மான தொழில்நுட்பத்தை பிள்ளைகள கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளுக்கு சரியா பயன்படுத்தாததால, பிள்ளைகளை அந்த திசையை நோக்கி வழிபடுத்தாததால பிள்ளைகள் என்ன செய்யுது, போன் எடுத்துக்கொண்டு இன்டர்நெட்டை வைத்துக்கொண்டு பிழையான பாதையை தெரிவு செய்யறாங்க. இப்ப ஒருவர் எப்ப பிழையான பாதையை தெரிவு செய்வார்? அவருக்கு பயணிக்கிறதுக்கு சரியான பாதை தெரியலண்டா. ஏற்றுக்கொள்றீங்களா நான் சொல்ற கருத்தை? உங்களுக்கு நல்ல சுத்தமான சந்தோஷமான ஒரு பாதையை நீங்க கண்டுபிடிச்சு அதுல மகிழ்ச்சியில போய்கொண்டு போற நேரம், அப்ப அந்த பாதையில நீங்க போகணுமா, அந்த பாதையை உங்களுக்கு வழியை காட்டவும். அப்படி இல்லாமல் நீங்க பிழையான பாதையில இருந்து கொண்டு என்ன செய்ய முடியாது, நேரான பாதையை தேட முடியாது. ஆகவே
மாணவர்களுக்கு நீங்க கம்ப்யூட்டர் லேப்டாப்பை கொடுக்குறேன்னதுக்குன்னா அவனுக்கு மூளையில இன்ட்ரெஸ்ட் படணும், புதிய கண்டுபிடிப்புகளுக்காக பகுப்பாய்வுக்காக எப்படி பயன்படுத்துறது. அப்ப அவன் வேற ரூட்ல போக மாட்டான் தேவையில்லாம. அதை ஏழாண்டு மட்டும் சொல்லாதீங்க, கொஞ்சம் திட்டமிட்டா சில விஷயங்களை சொல்லலாம். எனவே இந்த எண்மான ஆற்றல்ல சரளமாக பிள்ளைகளை எடுத்தா சில பிள்ளைகள் இருக்கிறான், நீங்க பாத்தீங்கன்னா அந்த பிள்ளைகள சர்ச்சிங் எல்லாம் வந்து எப்படி இருக்கணும்டா, அவரவர துறை சார்ந்த தேடலில் ஈடுபட தொடங்கினா வேற பிழையான போக்குகள பிள்ளைகள் போறதுக்கான வாய்ப்புகள் மிக குறைவா இருக்கு. அதை நான் உறுதியா சொல்றேன். ரைட். அப்ப அது ஓகே. 2வது விஷயத்தை பாருங்க. என்ன? பிரச்சினை தீர்த்தலும் நுண்ணாய்வு சிந்தனை. இன்னொரு ஆள் பாருங்க. யார் எடுக்கிறப்ப? யாரு வாசிச்சுட்டு சொல்ல போறீங்க? எல்லாரும் வாசிங்க. யார் ஆள் சொல்ல போறேன்? அஸ்னா, உங்களுக்கு ஏழுமா? அகிலா கடதால் அஸ்னா. அஸ்னா கிளியர் பண்ண ஏழுமா உங்களுக்கு? அஸ்னா சார் இன்னைக்கு எனக்கு கொஞ்சம் பேசி கொடுக்குற சிச்சுவேஷன் இல்லை சார். உங்களுக்கு கொஞ்சம் சோகம் இல்லை. நெட் பிரச்சனையா அஸ்னா? ஓ சார். ரைட். உங்களுக்கு அடுத்தது ருஸ்னியா ஏழுமா? ருஸ்னியா உங்களுக்கு ஏழுமா? ஓ சார், இது வந்து பிரச்சனைகளை தீர்த்தலும் நுண்ணாய்வு சிந்தனை சொன்னா சார். இப்ப இந்த காலத்தை பொறுத்த 21ஆம் நூற்றாண்டை பொறுத்த முறையில சார், பிரச்சனைகளை தீர்க்கிறது ஒரு முக்கிய சவாலாக மாறி வருது. மாணவ சமுதாயமா இருந்தாலும் சரி, ஆசிரியராக இருந்தாலும் சரி, புது புது பிரச்சனைகள் உருவாகி கொண்டே தான் நிக்குது சார். அப்ப முக்கியமா மாணவர்கள் வந்து இந்த நுண்ணாய்வு முறையில இந்த பிரச்சனைகளை தீர்த்து கொள்றதுக்கும் சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப அவங்க வந்து சந்தர்ப்பத்துக்கு ஏற்ப செயற்படக்கூடியதாகவும் பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடியவர்களாகவும் வழிபடணும். அதாவது அவங்களோட திறன்கள், அவங்களோட அறிவாற்றல் வளர்ச்சியால பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய தன்மை அவங்கள்ட்ட வளர்க்கப்படணும் சார். அதோட இந்த தொழில்நுட்பம் திறன் மட்டும் இல்லாம தொழில்நுட்பம் அல்லாத திறன்களும் மாணவர்கள்ட்ட வளர்க்கப்படணும். செயற்படக்கூடிய அந்த திறனும் அவங்கள்ட்ட வளர்க்கப்படும். அப்ப தொழில்நுட்பமும் தானாகவே செயற்படக்கூடிய அந்த திறனும் ஒரு மாணவர் வளர்க்கப்படுது. இது ரெண்டும் இணைந்தால் இந்த 21ஆம் நூற்றாண்டுக்கு மாணவர்களாக இந்த உலகத்துக்கு பொருத்தப்பாடு. ஓகே. இப்ப இதுல ஒரே ஒரு கேள்வி எனக்கு. யாராவது இப்ப சொன்ன நிறைய விஷயங்கள் சொல்லப்பட்டுச்சுன்னா, இப்ப இந்த பிள்ளைகள்ட்ட இந்த நுண்ணாய்வு சிந்தனை பிரச்சனை தீர்க்கிறதுக்கு பாடசாலையில இருக்கிற கல்வி முறை தொழில்நுட்பத்திறங்களை பயன்படுத்துகிற நுண்ணாய்வு செய்யப்படுறதுக்கு சிக்கலான பிரச்சனை மாணவர்களுக்கு வணங்குற அவர்கள் இயற்மையில பார்க்குற ஓகே. என்ன அப்படின்னா, இது வளர்க்கப்படுறதா அல்லது இப்ப பிள்ளைகளுக்கு எப்படி இதை நாங்க இப்ப பிரச்சனை தீர்க்கிற திறனுக்கு என்ன செய்ய போறோம்? பிள்ளைகளுக்கு கொடுக்க போறோம். இப்ப எல்லாரும் வகுப்பறை வைக்கிற எல்லாருக்கும் நான் சொல்ற திறன்கள் யாவும் இருக்கும்னு எதிர்பார்க்குறீங்களா? பிள்ளைகள் எப்படி பிரச்சனை தீர்ப்பாங்க? ஒவ்வொரு பாடத்துறைகள் ஒவ்வொரு பாட விடயங்கள்ல ஒவ்வொரு விதமாக பிள்ளைகள் பிரச்சனை தீர்ப்பாங்க. இப்ப நீங்க தமிழ் பாடத்துல வழங்கப்படுகின்ற பிரச்சனை வேற, கணிதத்துல வழங்கப்படுகின்ற பிரச்சனை வேற, மேத்தமெட்டிக்ஸ் பிரச்சனை வேற, சயின்ஸ் வேற, ஹிஸ்டரி வேற.
அப்ப பிரச்சனை தீர்த்தல் நுண்ணாய்வு சிந்தனைங்கிறது உள்ளே இருக்கின்ற மூளைக்கு உள்ளே இருக்கின்ற விடயம், இது வெளியே இருக்கிற விடயம் அல்ல. பிரச்சனை தீர்த்தலுக்கு நாங்க பிள்ளைகிட்ட கொடுக்குற இந்த பிள்ளை அந்த பிரச்சனை தீர்க்கிறதுக்கான ஆற்றல் உள்ளுக்கு இருக்கிறதா இல்லையா? நுண்ணாய்வு சிந்தனை என்பது உங்களால் உருவாக்கப்படுகிறது அல்ல. மாணவர்களுக்கு நீங்க டீச்சர்ஸ் உருவாக்குறதில்ல, பட் உங்களோட பணி பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு வழிவகை செய்து கொடுங்க. அவர்களிடம் எந்த நுண்ணாய்வு சிந்தனை இருக்கிறது என்பதை அறிவதற்கேற்ற வகையில நீங்க உங்களோட செயற்பாடுகளோடு அமைச்சு கொண்டு, அப்படி இல்லாம பிரச்சனை தீர்க்கிறதுல நான் வளர்க்க போறேன் பிள்ளைகள நுண்ணாய்வு சிந்தனை வளர்க்க போறேன்னு யோசிச்சிடாதீங்க. ஏன்னா அவர்கள அந்த விஷயத்துல அவங்க என்ன செய்ய போறாங்க, மிக துல்லியமாக சிக்கல் இல்லாம தன்னுடைய பிரச்சனையில வாழ்நாள தீர்க்க தரிசனமாக தீர்க்கக்கூடிய நுண்ணாய்ந்து பார்க்கக்கூடிய தன்மையை இந்த இவர்கள் வளர்த்து கொள்ளண்டா உங்களோட கல்வி மூலமே ஃபெயிலியர். பட் நீங்க பிள்ளைகள்ட்ட இருக்கிற பிள்ளைகள்ட்ட ஒரு கோலத்திலையும் கொண்டு வர போறீங்களே தவிர உங்களை புதுசா நாங்க வளர்க்க சொல்லல. இப்ப இருக்கிற கல்வி முறையில பிரச்சனை தீர்த்தல் நீங்க வழங்கினா தானே பிள்ளை தீர்ப்பானா இல்லையான்னு தெரியும். நுண்ணாய்வு சிந்தனையை வந்து டெஸ்ட் பண்ணினா தானே அவனுக்கு வாய்ப்பை கொடுத்தா தானே வழங்கும். இப்ப அடுத்த ஆள் ஆக்கம் புரிதலும் புத்தாக்கம், இதை சொல்லுங்க. இதுதான் அடுத்த சவாலான விஷயம். என்னது ஆக்கம் புரிதல் புத்தாக்கம் மூவ்மெண்டா என்ன சொல்லுங்க. மாறாவது குயிக்கா சொல்லணும். யாரு சொல்ற? ஆக லீவ் ஆகிட்டாங்க, 4 பேர் லெஃப்ட், ஒரு ஆளா லீவ் ஆகிட்டு போறாங்க. சொல்லுங்க. 5 பேர் லெஃப்ட். சொல்லுங்க. ஆக்கத்திறனும் புத்தாக்கம்னா என்ன? குயிக்கா சொல்லணும். ஆக்கத்திறனும் புத்தாக்கம். சஃப்ரியா இருக்கிறீங்களா? ஓ சார். சொல்லுங்க சஃப்ரியா. ஆக்கத்திறனும் புத்தாக்கம்னா என்ன? குயிக்கா சொல்லணும். கேக்குதா சஃப்ரியா? ஓ கேக்குது சார். ஆக்கத்திறனும் புத்தாக்கம் சொல்றது புதிய விடயங்களை உருவாக்குறது. அதாவது பிரச்சனைகள் வார டைம்ல பல்வேறு கோணங்கள்ல அதை அலசி ஆராய்ஞ்சி புதிய விஷயங்களை உருவாக்குறது, சவால்கள் எதிர்நோக்குறது. ஓகே. என்னண்டா இப்ப இருக்கிற ஒரு பொருளை புள்ள படிக்கிற நல்லமா அல்லது புள்ளோட ஆற்றலுக்கு ஏற்ப புதிய புதிய புதுமைகளை படைக்கிறது நல்லமா? இப்ப நீங்க ஒரு நல்லா யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க இருக்கிற ஒரு முடலை காட்டி இது மாதிரி செய்யுங்க, அது மாதிரி செய்யும். பிள்ளைகிட்ட நீங்க பிளாஸ்டிக் கிளே, அதாவது சைனா கிளே கொடுத்து ஏதாவது உருவம் செய்யுங்கன்னு சொல்லி சொன்னா பிள்ளோட கற்பனையில இருந்து உருவம் உள்ளுக்கு வருமா வராதா? வரும் சார். அதுக்கு நீங்க வாய்ப்பை வழங்குங்க. நான் சொன்னது ஆக்கத்திறனுங்கிறது இதுல ஒரு பெரிய சப்ஜெக்டே இருக்குது. நான் என்னுடைய ஒரு சின்ன ஒரு ஆய்வு மாதிரி நான் ஸ்கூல்ல போன வகையில சில அவதானித்த விடயங்கள்ல சில முடிவுகளை சொல்லலாம். ஒன்று, பாடசாலையில நகரப்புறங்கள்ல இருக்கிற பிள்ளைகள் எந்த ஆக்கத்திறனையோ புத்தாக்கத்தையோ மேற்கொள்வதில்லை. எல்லா அநேகமான கண்டுபிடிப்புகள் விடயங்கள் எல்லாம் கிராமப்புறத்துல இருந்து வருது. உதாரணமா இப்ப இந்தியாவில் இருக்கிற அப்துல் கலாம், டாக்டர் கலாநிதி விஞ்ஞானி, அவர் உருவான இடம் மிக பின்தங்கின கிராமம். ஒரு நகரப்புற பாடசாலையில படித்தவரும் இல்லை, பெரிய பாடசாலையில படித்தவரும் இல்லை ஆரம்ப காலத்தில். பிறகுதான் அவர் பல்கலைக்கழகம் போய் அங்கே போய் படித்து ஒரு உலகத்தில் புகழ்பெற்ற ஒரு விஞ்ஞானியாக அவர் இந்திய நாட்டு ஜனாதிபதி இருந்தார். ஆகவே இதுல என்ன பிரச்சனைனா, இந்த கிராமங்கள்ல பெற்றோர் அழுத்தம் கொடுக்கறது குறைவு, சுதந்திரம் கொஞ்சம் கூட. நகரப்புறங்கள்ல பெரிய படிச்சாக்கள் பிள்ளைகள் அதை செய்ய வேணாம், இதை செய்ய வேணாம், இதை உடைக்க வேணாம், அதை புத்தகத்தை படிங்க, மார்க்ஸ் எடுங்க, 90 எடுத்தா காணும், அப்படித்தானே சொல்லுவாங்க. நான் சொல்றதை ஏற்றுக்கொள்றீங்களா? ஓ சார். அதுதான் நோக்கம் அவங்கள.
ஆகவே ஆனா கிராமப்புறங்கள்ல பெற்றோர் பிள்ளைகள் செய்ததை பார்த்து மகிழ்ச்சி அடைவாங்க அல்லது தடை போட மாட்டாங்க. அதனால அவங்க அநேகமான ஆக்கங்கள் புத்தாக்கங்கள் வாய்ப்புகள் கிடைக்கிற போது வெளிக்கொண்டு இதை கருத்து என்னண்டா நீங்க வகுப்பறையில ஒவ்வொரு வகையில அவர்கள கிரியேட்டிவ் ஐடியா நீங்க ஐடியா சொல்ல வேணாம். நீங்க ஐடியா சொல்றது அவர்கள் ஐடியாவுக்கு கீழே தான் நீங்க என்ன செய்யணும் புத்தாக்கம் புரியறதுக்கு கொடுக்கணும். அதுல நீங்க உங்களோட கைடை கொடுக்கறதா முக்கியம். ரைட், அடுத்ததுக்கு வாங்க. இணைந்து செயலாற்றல் அணியாக பணியாற்றுதல் என்னது சொல்லுங்க. இணைந்து செயலாற்றல் அணியாக பணியாற்றல் என்ன குயிக்கா சொல்லணும். யார் நான் நிறைய பேர் லீவ் ஆகிட்டாங்க. சொல்லுங்க. இணைந்து செயலாற்றுதல் தான் இப்ப தனியா ஒர்க் பண்றதை விட ஒரு ஒரு கோல் ஒரு இலக்கை வச்சு ஒரு மிக சிக்கலான ஒரு பெரிய பாரிய பிரச்சனைக்கு தனியா ஒர்க் பண்ற நிலைமா அல்லது ஒரு கொலபரேட்டிவா இணைஞ்சு ஒரு டீமா ஒர்க் பண்ற நிலைமா எது நல்ல இணைந்து பண்றது இணைந்து டீமா ஒர்க் பண்ற அந்த ஒர்க் பண்ண நல்ல. சரி, இப்ப எனக்கு சொல்லுங்க, அப்படி உங்களோட பாடசாலையில் நீங்க படிப்பிக்கிறதுல பிள்ளைகள் இணைஞ்சு கூட்டா ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்க கற்கிறதுக்கு அல்லது ஏதாவது வேலை திட்டம் இருக்குதா? இல்லை. ஆகவே அதை நீங்க மாற்றம் அடைக்கணும். 5வது விடயம் தொடர்ச்சியாக கற்றலில் ஈடுபடுற. என்ன கருத்து தொடர்ச்சியாக கற்றலில் ஈடுபடுறா? நீங்க என்ன செய்யணும்? புதிய 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 விடயங்கள் வர 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 தொடர்ச்சியா என்ன செய்து கொண்டு போக வேண்டும்? கற்றுக்கொண்டே போக வேண்டும். என்னாலும் கற்பவராக இருங்கள். கற்கிறதுல நீங்க எந்த விதத்திலையும் பின்னடைய வேண்டாம். தொடர்ந்து தொடர்ந்து அப்டேட் பண்ணி கொண்டிருக்க. எனவே தொடர்ச்சியாக புதிய 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 அறிவையும் புதிய புதிய திறன்களையும் வளர்த்து கொள்ளக்கூடிய வகையில நீங்க தொடர்ச்சியாக கற்றலில் ஈடுபடணும். தழுவல் அடைதல், அது என்ன தழுவல் அடைதலும் விரித்திறனும் சரிச்சுன்னா இதை சொல்லுங்க. இதுல கருத்தை சொல்லுங்க. தழுவல் என்ன? தழுவல்ண்டா ஒன்றுக்கு அடாப்ட் ஆகுது. இப்ப நீங்க ஒரு சிஸ்டத்துக்குள்ள உள்ள போனா டக்குன்னு என்ன செய்யணும்? நீங்க அந்த சிஸ்டத்துக்கு டக்குன்னு அடாப்ட் ஆகணுமா இல்லையா? இப்ப நீங்க ஒரு புதிய கைத்தொழிலுக்கு போனா அந்த தொழில்நுட்பத்தை பத்தி பயன்படுத்துற ஒரு இடத்துக்கு போனா அந்த தொழில்நுட்பத்தை நீங்க கையாளக்கூடிய திறனை உங்கள்ட்ட வளரணுமா இல்லையா? வளரணும் சார். அதை வளர்றதுக்கு நீங்க பாடசாலையில் என்ன செய்திருக்கிறீங்க பிள்ளைகளுக்கு? இப்ப தோல்வி தோல்வி அடைஞ்ச ஒரு பிள்ளைய நீங்க மீண்டும் டெவலப் பண்ணி எடுக்கிறதா இந்த ரிசைலன்ஸுங்கிறது. ரீசைலன்ஸுங்கிறது இதான். ஆகவே இந்த புதிய தொழில்நுட்பத்தை இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையில அடாப்டபிலிட்டியை டெவலப் பண்ண வேணும். அவங்க தோல்வியிலிருந்து பின்னடைவிலிருந்து மீளக்கூடிய திறன் தான் விதித்திறன். தோத்தா விட்டு போட்டு இது நமக்கு சரி வராது போறதை விட இதுக்கு மாற்று கருத்துன்னு இதுக்கு என்ன செய்யலாம்னு யோசிக்கிறது. அப்ப அது ஒரு நிலைமை. இவ்வளவு தான். அப்ப என்னென்ன பண்புகள் இருக்கணும்? முதலாவது சொல்லுங்க, எண்மான டிஜிட்டல் ஃப்ளூயன்ஸ். அடுத்த பிரச்சனை தீர்க்கிறது திறன், ஆக்கத்திறனும் புத்தாக்கமும், இணைந்து செயலாற்றல் மற்றும் அணியா பணியாற்றுதல், தொடர்ச்சியா கற்றலை ஈடுபடுதல், தழுவல் அடைதலும் விரிதலும். இவ்வளவும் இருக்க வேணும். இப்ப வருவோம். உலக பொருளாதார மன்றத்தின் எதிர்கால தொழிற்படை, வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃப்ரண்ட். இதுதான் உலக பொருளாதார மன்றம். ஃப்ரண்ட் வேர்ல்ட் எக்கனாமிக்கல் ஃப்ரண்ட். இந்த WNF அவதானிப்புல எதிர்கால தொழிற்படை எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதை பற்றி சில விடயங்களை கண்டுபிடிச்சிருக்காரு. முதலாவது என்ன சொல்றாங்க? குயிக்கா சொல்லுவாங்க, விரைவாய். நீங்க வாய்ச்சிட்டு நான் ஒவ்வொரு நிமிடம் தார டக்குன்னு சொல்லுவாங்க. 1 மினிட்ல கிரைச்சு போட்டு சொல்லுங்க குயிக்கா.
முதலாவது விஷயம் என்ன? ஏஐயை பத்தி கதைக்கிறான். என்னத்தை பத்தி? செயற்கை புத்தி கூர்மன்னா என்ன? ஏஐயை பத்தி கதைக்கிறான், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ். அப்ப இன்றைக்கு ஏஐங்கிறது ஒரு முக்கியமான பாட்டாக இருக்கிறது உலக பொருளாதார அபிவிருத்தி. நாங்கள் அன்றைய கிட்டத்தில் ஒரு ப்ரோக்ராமுக்கு கூட போயிருந்தோம், கலாம்பில் டிஸ்டர்ப் ஏசியான்னு சொல்லி முற்று முழுதாக ஏஐயை பற்றி ஒரு பெரிய ஒர்க் ஷாப்போடு நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. ஓகே. ரெண்டாவது விஷயம் என்ன? திறன்களுக்கான இடைவெளி அதிகரித்தல். அதாவது திறன்களை அதிகமாக கொண்டவர்கள் கேள்வி மிக விரைவாக அதிகரிக்கும். இப்ப யாருக்கிட்ட திறமை இருக்குதோ அவன் வேகமாக தொழில் எடுத்துக்கொள்ளும். பொருளியல் ரீதியாக யாரு முன்னேறுவான்டா நல்ல ஸ்கில் உள்ளார். ஸ்கில் குறைஞ்ச ஆளுக்கு ஒரு 1000 5000 ரூபா கிடைக்குள்ள அவனுக்கு 3 லட்சம் கிடைக்கலாம், 4 லட்சமும் கிடைக்கலாம். ஆகவே அந்த திறன்களுக்கு ஏற்பதால் அவர்களுக்கு தொழில் வழங்கப்படணும். அப்பதான் உலக பொருளியல் மையம் என்ன செய்யும்? அதற்கேற்ப விஷயங்கள் அவர்கள் கையாண்டு அதன் மூலமாக நல்ல சிறந்த ஒரு உலக பிரசைகளை உருவாக்கலாம். ஆனால் இப்போ நிறுவனத்துக்கு இப்படியான விஷயங்கள் செய்யலாமாங்கிறதெல்லாம் ஒரு சிக்கலான விஷயங்கள் தான். ஏன்னா நிறைய இடைவெளி இப்பயும் இருக்குது எங்களுக்கு. என்ன செய்யுது? கொஞ்சம் வெயிட் பண்ணு. சொல்லுங்க, என்ன இருக்குது எங்கள்ட? நிறைய திறன்களுக்கான இடைவெளியை அதிகரிக்கும். திறன்கள் அதிகம் கொண்டவர்களுக்கு கேள்வி கூட. அதான் விஷயம். அவர்களுக்கு எந்த ஆற்றல் இருக்கோ அதில் தொழில் கிடைக்கும். மாதிரி எல்லாரையும் எல்லாத்துக்கும் சும்மா இப்போ நாங்கள் இருக்கிற கவர்மெண்ட் செக்டரில் போய் சும்மா எங்களோட காலத்தை கழிச்சிட்டு வரதை விட அது ஒரு முக்கியமான கருவிகளை பயன்படுத்தும் பொருளாதாரம். அது என்ன கருவிகளை பயன்படுத்தும் பொருளாதாரம்? அது கருவிகளை பயன்படுத்தண்டா, என்ன கருவிகளை பயன்படுத்தண்டா? டிஜிட்டல் சாதனங்கள், சாதனங்களை பயன்படுத்துறோம். இப்ப நாங்க எங்கட எல்லாத்தையும் தான் இப்ப நெகிழ்வுத்தன்மை இருக்கணும். அதிக பணியாளுக்கு நெகிழ்வுத்தன்மையோட சேர்த்துட்டு அடிப்படையில சரிதானே பணியாற்றுவோர் உலக பொருளாதார மன்றம் எதிர்கூறுது. உலகத்துல பெருக்கிறார்கள், பொருளாதாரம் வளர்ச்சி அடையக்குள்ள அவங்களுக்கு ஏதுமாயிருக்கணும் நவீன கருவிகளை பயன்படுத்தி அதனூடாக பொருளாதாரத்தை வளர்ச்சிக்கு பங்காற்றுற தன்மை அவங்கள்ட்ட இருக்கணும். மென்திறன்கள், சாஃப்ட் ஸ்கில். உங்களுக்கு தெரியும் சாஃப்ட் ஸ்கில், இதை நோட் பண்ணிக்கொள்ளுங்க. நீங்க படிச்சு பிடிப்பீங்க. மென்திறன்கள் எழுதுறீங்களா? எழுதிக்கொள்ளுங்களா? மென்திறன்கள் எழுதுறீங்களா? எழுதிட்டு அடுத்த வகுப்புல தேடி கொண்டு வாங்க. அது பெரிய சப்ஜெக்ட். நான் அடுத்த வகுப்புல கொஞ்சம் மென்திறன்களை பத்தி கதைக்கிறேன். ஏற்கனவே நான் கதைச்சு விரிப்பேன். ஆகவே மென்திறன்கள் என்று சொல்றது சாஃப்ட் ஸ்கில் ஒரு ஆளுகிட்ட கட்டாயம் டெவலப் பண்ணப்படும். சாஃப்ட் ஸ்கில் இல்லைன்னு சொல்லிச்சேன்னா உங்களால கடைசி வரைக்கும் ஒரு அடியை எடுத்து வைக்க இயலாது. இந்த சாஃப்ட் ஸ்கில் சம்பந்தமான விஷயங்களை அடுத்த வகுப்புல நாம கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா மென்திறன் கட்டாயம் இருக்க வேணும். அவங்களுக்கு எப்படி கருவிகளை கையாளுற திறனை பத்தி கதைக்கிறாங்களோ அது மாதிரி திறன் இடைவெளியை அதிகரிக்கிற, அதாவது அதிக திறன் கொண்டவர்களுக்கு கூட வாய்ப்பு வழங்குறது பற்றி கதைக்கிறாங்களோ, ஏஐயை பத்தி கதைக்கிறாங்களோ, அதே மாதிரி முக்கியமான விஷயம் என்ன சொன்னேன்? என்ன முக்கியமான விஷயம் சொன்னேன்? மென்திறன்களை தேடிட்டு வாங்கன்னு சொன்னேன். மிக முக்கியமானது. நிறைய ஒர்க் ஷாப்புக்கு போனோம், மென்திறன்கள் தொடர்பான செயற்பாடு செஞ்சோம். கொஞ்சம் வீடியோஸ் அப்படி விளங்கல. ஹலோ, சொல்லுங்க, என்ன விளையாடுங்க? ஹார்ட் ஸ்கில் தான், வன்திறன்கள் தான். வன்திறன்கள் தான் இப்ப கடின வேலைகள் தான். டைப் பண்றது, மேசன் வேலை செய்யறது, பொருட்களை இது செய்யறது, ஒரு ஒன்றை இணக்கிறது, ஒரு வித
அப்ப கூடுதலாக இன்வால்வ் ஆகி கைகால்களால உடலால செய்த வேலையெல்லாம் வந்து ஹார்ட் ஸ்கில் அது. வெட்டுற குத்துற உடைக்கிறது ஆக்குறது அது ஹார்ட் ஸ்கில். சாஃப்ட் ஸ்கில்ங்கிறது முற்றிலும் மென்திறங்கள் வேறுபட்டது. அதை கொஞ்சம் தேடி பாருங்க. நம்ம அடுத்த வகுப்புல கதை. கல்வியினுடைய வகைபாகம் மாற்றமடையும். என்ற கல்விங்கிறது எதிர்கால கல்வியின் வகைபாலம் எப்படி இருக்கும்ன்ற வகைபாகம் எதிர்கால சந்ததிக்கு எப்படி நாங்கள் டெவலப் பண்ணலாம், எதிர்கால சந்ததி எப்படி உருவாக்கலாம் இருக்கவா இல்லாமலுக்கு உலக பொருளாதாரத்துக்கு வந்து நாங்கள் பங்களிப்பிக்கணும்னா அதுக்குரிய திறன்களை விருத்தி செஞ்சிருக்கோம். நாங்கள் அந்த டேலண்ட் ஒன்று இல்லாமல் இப்போ கல்வியில வகைவா இப்போ இளங்கட கல்வியில வகைவாக சோதனை பாஸ் பண்ணுது, ஓ லெவல் பாஸ் பண்ணணும் எங்களோட பிள்ளைகள், 2வது A லெவல் பாஸ் பண்ணணும். இதைத்தான் அவங்க கல்வியினுடைய என்ன நோக்கமாக கொண்டிருக்கிறார்கள். மிக பிழையான ஒரு வேலை. அப்போ ஒட்டுமொத்தமாக உலக பொருளாதார மாற்றம் என்ன செய்யுது, ஊழியர் படை இருக்கும். இப்போ நீங்கள் கூட மனச்சாட்சியை வச்சு சொல்லுங்க, இலங்கையில் எங்கட நிலைமையில இப்போ இந்த சொல்லப்பட்ட இந்த ஊழியர் படை இலங்கைக்கு பொருத்தமான வகையில் நாங்கள் உருவாக்கி இருக்கிறோமா? பாடசாலையில் இதுக்கேற்ற ஒரு பேக்ரவுண்டை கொடுத்துருக்குதா? சொல்லுங்க, கொடுத்துருக்குதா? ஆக்கிலா சொல்லுங்க. இல்ல சார், அறவே இல்லை, அறவே இல்லை. அப்போ 21ஆம் நூற்றாண்டை பற்றி கதைக்கிறோம். பெரிய செமினார் போகிறாங்க, வெளிநாட்டுக்கு போகிறாங்க, சுற்றுறாங்க, அந்த நாட்டுக்கு போகிறாங்க, இந்த நாட்டுக்கு போகிறாங்க. ஆகவே அதன் அடிப்படையில் பார்க்குற நேரம் நாங்கள் இப்போ எங்கட இதை வந்து என்ன செய்யணும்னா இந்த திறன்களோடையும் நீங்கள் வளர்க்கணும். நான் இது செய்யணும். அடுத்தது கற்றல்ல புதிய கருத்துக்கள் அல்லது சிந்தனை பேச்சு. சிந்தனை பேச்சுண்டா என்ன? சிந்தனை பேச்சுண்டா என்ன கருதுறாங்கன்னு சொல்லுங்க. தொழில் பேச்சுண்டா தொழிலில் முன்னேற்றம், இருக்கிற தொழிலில் இல்லாமல் புதுசாக நவீனமயப்படுத்தப்பட்டு வருவது. சிந்தனை பேச்சும் அதான். இப்போ புதிய கருத்துக்கள் வந்து கொண்டே இருக்கும். கற்றலுக்காக புதிய கருத்துக்கள் சிந்தனைகள் உருவாக அது நவீனமயப்படுத்தப்பட்டு கொண்டு போகும். உள்ளடக்கியுள்ள பிரதான மூலகங்கள். அப்போ ஒரு புதிய சிந்தனை பேச்சுக்காக என்னென்ன விடயங்கள் இருக்கும்? தனியார் மயப்படுத்தியமை. இப்போ உங்களோட தனியால் தேவைக்கு ஆர்வத்துக்கு ஏற்ப நீங்கள் கற்கணும். அதான் முக்கியம். தனியால் மயப்படுத்துறா இப்போ நீங்கள் கூடுதலாக இப்போ இன்றைய சமூகத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய பாரிய பிரச்சனை என்ன தெரியுமா? என்ன பிரச்சனை? பெற்றோரினுடைய தண்டிப்பிற்கு பெற்றோர்களுடைய ஒரு 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 என்ன அழுத்தத்தின் காரணமாக தங்களோட துறைகளை மாற்றிக்கொண்டு இன்று தோல்வி அடைந்தவர்களும் இருக்கிறார். ஏற்றுக்கொள்றீங்களா? அதனால நீங்க உங்களோட வேலையில பாருங்க பிள்ளைகளை. ஆனா பிள்ளைகள் பிள்ளையான பாதையில போகுதுன்னா ஆற்றல் இல்லாத பாதையில விடவும் வேண்டாம், அது வேற ஸ்டோரி. பட் பிள்ளைக்கு இயலாத ஒரு துறையில நீ இப்படித்தான் படிக்கணும், நீ டாக்டரா வரணும், நீ பயோதான் படிக்கணும், நீ மெட்ஸ் தான் படிக்கணும், நீ இதைத்தான் செய்யணும் அப்படின்னு திணிக்கிறதுக்கு இயலாது. என்னண்டா ஒரு தனியால் மயப்படுத்தி விட்டீங்கண்டா பிள்ளைக்கு தெரியும் தான் எதுல முன்னேற வேணும். அடுத்தது கற்போன் மையமானதாக இருக்க வேணும். கற்போன் மையம்ண்டா என்ன? இப்ப எதிர்காலம் பிள்ளை இப்ப நீங்க புதிதா தேர்றதுக்கு உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே நீங்க உங்களோட பணி கற்பித்தல் அல்ல, வசதி வாய்ப்புகளை செய்து கொடுப்பவர், பயிற்றுவிப்பாளர், ஃபெசிலிட்டேட்டர், கோச்சராக நீங்க இருக்கிறதா, சரிதானே? அப்ப நீங்க உங்களோட பணி இதுதான். ஆனால் மாணவன் எப்போதும் என்ன இருக்கணும்? கற்போன் மையமானதாக அவர்கள் கற்கிறவர்களாக இருக்கணும். நீங்க பயிற்றுவிக்கணும், வசதி அளிக்கிறதான் உங்களோட பொறுப்பு. தொழில்நுட்பத்தை ஒன்றிணைத்தல் கட்டாயமாக. இப்போ உள்ள நவீன தொழிற்படைக்கு நீங்க போகணும்னா தொழில்நுட்பம் இருக்க வேணும்னு சொல்லி நாங்க நிறைய கதைச்சோம். அப்போ கல்வியில மாணவர்கள் கையாண்டு தாராளமாக கற்றல்ல ஈடுபடக்கூடியதா இருக்க வேண்டும். அடுத்தது ஒன்றிணைந்து பணியாற்றலும் சமூகமும் கற்றலும் என்பது கொஞ்சம் அப்படி. அப்போ ஒன்றிணைந்து பணியாற்றலும் சமூகம். இப்ப நீங்க சமூகமும் கற்றல் என்பது சமூகத்துல ஒன்றிணைந்த ஒரு விடயம். இப்ப நீங்க கற்கிறதெல்லாம் கூட சமூகத்துக்கு பலனில்லாத விடயங்களை கற்றுவேறு. இப்ப நீங்க கற்றுக்கொள்றதா இருந்தால் நீங்க கட்டாய நிபுணரா வரணும். இப்ப நீங்க என்ன செய்யற பிஜிடி ஒரு நிபுணராக மாற வேண்டும், நீங்க ஒரு எக்ஸ்பர்ட்டா இருக்க வேண்டும். இப்ப நீங்க பிஇடி முடிச்சு போட்டு
ஒரு இந்த பிஜிடி முடிச்சு போட்டு சாதாரண டீச்சராக இருக்கிறத விட இப்போ உங்களுக்கு நீங்க உண்மையை சொல்லுங்க, உங்களுக்கு ஏதாவது மாற்றங்கள் வந்திருக்குதா? அதாவது நீங்க இப்போ இந்த இந்த எபெக்ஸ் கேம்பஸில் பிஜிடி செய்ய தொடங்கினது பிறகு உங்களில் ஏதாவது உடல் ரீதியான ஒரு தயார் நிலையும் ஒரு டீச்சிங்கில் மாற்றங்களும் வந்திருக்குதா? வேற இல்லையா? அகிலா என்ன ஏதாவது புதிய விடயங்கள் வந்திருக்குதா? அப்டேட் நீங்க உங்களை மாற்றிக்கொள்ளணுங்கிற ஒரு நிலைப்பாடு வந்திருக்குதா? அகிலா சொல்லுங்க. அஸ்னா ஓ சார். அதை மாறாட்டி வேலை அதை சொல்றோம். இப்ப நாங்க என்ன செய்யணும்? ஒன்றிணைந்து பணியாற்றும் சமூகமும் கற்றல் என்பது ஒரு சமூகத்துக்கான விஷயம். சமூகம் அடுத்தது தொடர்பு மற்றும் வாழ்க்கையில் எடுத்த கல்வி. நான் சொல்லிட்டேன், நீங்க மரணிக்க மட்டும் உங்களோட தொழில் கற்பதாக இருக்கும். உங்களோட தொடர்ந்தேர்ச்சியான தொழிலை நீங்க எந்நேரமும் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும். எந்நேரமும் புதிய விஷயங்களை சிந்தனை பேச்சுன்னா என்ன? இப்ப இன்றைக்கு இருக்கிற சிந்தனைகளுக்கு நாளைக்கு என்ன செய்யாது, உதவாது. எனவே மரபு ரீதியான விடயத்தை விட்டுட்டு ட்ரெடிஷனலி நாங்க எதை கற்றுக்கொண்டு வந்தோமோ அதை ஒரு பக்கம் தூக்கி போட்டுட்டு நீங்க என்ன செய்யணும்? இப்ப சிந்தனை, உங்களோட புதிய சிந்தனை பயிற்சி, சிந்தனை ஒன்றிலேயே தங்கியிருக்காமல் ஒரே மொனோட்டனஸ் சிந்தனையில் இருக்காம நீங்க புதிய விடயங்களை கற்றுக்கொண்டே செல்ல வேண்டும். எனவே நாங்கள் அடுத்த வகுப்புல தொடர்வோம். என்ன அறிவுசார் தொழில் என்ற வகையில கற்றல் பற்றிய புதிய சிந்தனை பயிற்சி. இதெல்லாம் அடுத்த இதுல விரிவா பார்ப்போம். ஓகே, இதோட நிப்பாட்டி கொள்வோமா? ஓகே சார். ஓகே, நாம் அடுத்த வகுப்புல கொஞ்சம் இதோட வித்தியாசமா கொஞ்சம் புதிய விடயங்கள் கொஞ்சத்தை இன்னும் கொஞ்சம் 21ஆம் நூற்றாண்டு புதிய போக்குகள் சம்பந்தமான விடயங்களை நாம் இது செஞ்சு கொள்வோம். எனவே அடுத்த வகுப்புல புதிய பாடத்தை தொடங்கினா திருப்பி அதுல போய்கொண்டிருக்க வேண்டும். ஆகவே அது தொடர்பாக அடுத்த இதுல கலப்போம் இன்ஷா அல்லாஹ். அடுத்த வகுப்பு எப்ப எங்கட அகிலா? எப்ப? எப்ப கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க, நானும் பார்க்குறேன். அடுத்த நியூ ட்ரெண்ட் வந்து 30 சார். 30ஆம் தேதி. ரைட். அப்போ 30ஆம் தேதி இன்ஷா அல்லாஹ் நாங்க சரிதானே புதிய விடயங்களை பார்ப்போம். ஓகே, சரியா? ஓ சார், இன்ஷா அல்லாஹ். ஓகே இன்ஷா அல்லாஹ். ரைட். ஓகே, ஜஸாக்கல்லாஹ். ரைட். தேங்க்யூ வெரி மச். குட். இன்ஷா அல்லாஹ் சந்திப்போம் அடுத்த